1, question number 5. வடமேற்கு மூலை முறையை பயன்படுத்தி பின்வரும் போக்குவரத்து கணக்கின் ஆரம்ப அடிப்படை சாத்தியமான தீர்வை காண்க. Find an initial basic feasible solution of the following problem using northwest corner rule. இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒரு போக்குவரத்து கணக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கொடுத்துட்டு இதோடைய ஆரம்ப அடிப்படை சாத்தியமான தீர்வு என்னவா இருக்கும், அதாவது இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்த போக்குவரத்து செலவு என்ன அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா இதோடைய மெத்தடை மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது வடமேற்கு மூலை முறையை பயன்படுத்தி யூஸிங் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஜென்ரலாகவே எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமும் கொடுத்துட்டு அதோடைய சொல்யூஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த ஒரு மெத்தட் கொடுத்துருந்தாலும் சரி அதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க இந்த ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்குதா, அதாவது சம நிலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கணக்காக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமுடைய பேலன்ஸிங்கை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட், அதாவது அளிப்பு தேவை அப்படின்னு 2 வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்ளையோட வேல்யூ, அதாவது சப்ளையோடைய டோட்டல் வேல்யூஸ் டிமாண்டுடைய டோட்டல் வேல்யூஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது சப்ளையுடைய டோட்டல் வேல்யூவும் டிமாண்டுடைய டோட்டல் வேல்யூவும் சேமாக இருந்தது அப்படின்னா கொடுத்துருக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஃபர்தராக இதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மெத்தட், இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மெத்தடெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷினில் கொடுத்துருக்க இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கணும். பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடை இதில் அப்ளை பண்ணி ஆன்சரை ப்ரொசீட் பண்ணவே முடியும். சப்போஸ் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை இங்கே நம்ம அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ இந்த மெத்தடை அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கொஷின் பேலன்ஸ்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ சப்ளையோட டோட்டல் வேல்யூ பாருங்கள், இங்கே 19 இருக்குது, இங்கே 37 இருக்குது, இங்கே 34 இருக்குது. ஸோ இந்த 3 வேல்யூஸை ஆட் பண்ணிடலாம். 9 + 7 16, 16 + 4 20, 0, பேலன்ஸ் 2, 2 + 1 3, 3 + 3 6, 6 + 3 9. ஸோ இங்கே நமக்கு 90 அப்படின்னு வந்திருக்கு. அதே போல் டிமாண்டில் இருக்க வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும். 16 + 18 + 31 + 25. ஸோ 16 + 18 34, 34 + 31 65, 65 + 25 90. ஸோ டிமாண்டுடைய டோட்டல் வேல்யூவும் நமக்கு 90 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ சப்ளையோடைய டோட்டல் வேல்யூ 19 வந்துருச்சு, அதே போல் டிமாண்டோட வேல்யூ நமக்கு 90 அப்படின்னு வந்ததுனால கொடுத்துருக்க இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஒரு பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், அதாவது சமநிலையில் உள்ள போக்குவரத்து கணக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதோடைய சொல்யூஷன் பாருங்கள். therefore the given transportation problem is balanced. ஸோ எப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்குதோ அப்போ தான் கொடுத்துருக்க இந்த மெத்தடை இந்த கொஷினில் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக இதோடைய சொல்யூஷனில் கொடுத்துருக்க இந்த டேபிளேஷன் வேல்யூஸ்க்கு இங்கே சொல்லியிருக்க இந்த மெத்தடை, அதாவது நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை யூஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக இதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேபிளேஷன் வேல்யூஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கொஷினில் என்ன மெத்தட் சொல்லியிருக்காங்களோ அந்த மெத்தடை இந்த டேபிளேஷனில் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், அதாவது NWC அப்படின்னு சொல்லுவோம், நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த ரூலை இந்த டேபிளேஷனில் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நார்த் வெஸ்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஜென்ரலாகவே இந்த டைரெக்ஷன்லாம் தெரிஞ்சிருக்கணும். டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நார்த் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து சவுத் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து ஈஸ்ட், இதை வந்து வெஸ்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இந்த மாதிரி நமக்கு 4 திசைகள் 4 டைரக்ஷன்ஸ் இருக்குது. இப்போது நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படின்னா இந்த நார்த்தும் வெஸ்ட்டும் கனெக்ட் ஆகிற இந்த பிளேஸை தான் நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பார்ட்டை தான் நார்த் வெஸ்ட் கார்னர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கொடுத்துருக்க இந்த டேபிளேஷனில் இந்த டைரக்ஷனை வந்து வெர்டிக்கல்னு சொல்லுவோம், இதை வந்து ஹரிசாண்டல் சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நார்த் சைடுன்னு சொல்லுவோம்,
இதை வந்து சவுத்துன்னு சொல்லுவோம், இதை வந்து ஈஸ்ட், இது வெஸ்ட்னு சொல்லுவோம். இப்போது நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் கனெக்ட் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா இந்த கார்னர் தான். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் எந்த ஒரு டேபிளேஷன் கொடுத்தாலும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ண சொன்னாங்கன்னா அந்த டேபிளேஷனில் நார்த் வெஸ்ட் கார்னரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த டேபிளேஷனில் நார்த் வெஸ்ட் கார்னரில் 5 இருந்தது. ஸோ இந்த 5 நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது கரஸ்பாண்டிங்காக இதுக்கு இருக்கக்கூடிய சப்ளை அண்ட் டிமாண்ட், அளிப்பு தேவை, இது ரெண்டையும் நம்ம அலோகேட் பண்ணணும். ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ தான் உள்ளார அலோகேட் பண்ணுவோம். ஸோ எந்த வேல்யூவை அலோகேட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். எப்போவுமே சப்ளை அண்ட் டிமாண்டில் மினிமம் வேல்யூ எதுவோ அதை தான் நம்ம இந்த இடத்துல அலோகேட் பண்ணுவோம். இப்போது இந்த 5க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை பார்த்திங்கன்னா 19, அதே போல் இங்கே டிமாண்ட் பார்த்திங்கன்னா 16. ஸோ ரெண்டில் மினிமம் வேல்யூ 16. ஸோ இந்த 16ங்கிற இந்த வேல்யூவை உள்ளார அலோகேட் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே 16 வேல்யூஸ் இருந்தது, அந்த 16ஐயும் உள்ளார அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ரிமைனிங் 0 இருக்கும். இப்போது இங்கே 19 வேல்யூஸ் இருந்தது, அதில் 16 வேல்யூஸை அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இங்கே பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் இருக்கும். இப்போது இங்கே டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 16 வேல்யூஸ் இருந்தது, அந்த 16 உள்ளே அலோகேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே 0 ஆகிடுச்சு இல்லையா? ஸோ எப்போ ஒரு சப்ளை ஆர் டிமாண்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்று 0 ஆகுதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோ ஆர் காலம்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வேல்யூ நமக்கு இந்த இடத்துல 0 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நேராக இருக்கிற இந்த காலம் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலமை கேன்சல் பண்ணிடலாம். இப்போது ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்க்கு மறுபடியும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 362, 791, 475 இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கு இல்லையா? இதில் மறுபடியும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. ஸோ இந்த வேல்யூவை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ண உடனே நமக்கு நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற, அதாவது வடமேற்கு மூலையில் இருக்கிற மதிப்பை நம்ம சூஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஒரு மதிப்பை சூஸ் பண்ண உடனே அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற அளிப்பு, சப்ளை அண்ட் தேவை, டிமாண்ட், இந்த வேல்யூஸை நம்ம பார்க்கணும். ரெண்டில் எந்த வேல்யூ மினிமமாக இருக்குதோ அந்த வேல்யூவை இந்த இடத்துல அலோகேட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 19 வேல்யூஸ் இருந்தது, அதை ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 16 கொடுத்துட்டோம். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே 3 இருக்குது, இந்த இடத்துல 18 இருக்குது. ஸோ சப்ளை 3, டிமாண்ட் 18. பட் ரெண்டில் எது மினிமம் பாருங்கள், இந்த 3 தான் மினிமம் வேல்யூ. ஸோ மினிமம் வேல்யூ எதுவோ அதை தான் நம்ம உள்ளார அலோகேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல 3ஐ அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே 3 வேல்யூஸ் இருந்தது, அந்த 3 வேல்யூவையும் உள்ளார அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இங்கே 0 அப்படின்னு இருக்கும். இங்கே 18 வேல்யூஸ் இருந்தது, அதில் 3 வேல்யூஸ் அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இங்கே 15 வேல்யூஸ் இருக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை, அளிப்பு வந்து நமக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ இது 0 ஆனதுனால இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோ ஃபுல்லாக நமக்கு கேன்சல் ஆகிடும். பிகாஸ் இதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதனால் இந்த ரோவை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது அகெயின் மீதி இருக்கிற இந்த வேல்யூஸ்க்கு மறுபடியும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டேபிளேஷனில் நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற வேல்யூ 7. ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அகெயின் இந்த 7க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் எது மினிமமோ அதை உள்ளார அலோகேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 37 இருக்குது, இங்கே 15 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 15, அந்த 15ஐ உள்ளார அலோகேட் பண்ணிடலாம். இப்போது அலோகேட் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 0 ஆகிடும். பிகாஸ் இங்கே 15 வேல்யூஸ் இருந்தது, அந்த 15ஐயும் அலோகேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடம் 0 ஆகிடும். இப்போது இங்கே 37 வேல்யூஸ் இருந்தது, அதில் 15 வேல்யூஸை அலோகேட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் இங்கே 22 வேல்யூஸ் இருக்கும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிமாண்ட் 0 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த காலம் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த காலமை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ரோவும் எல்லா காலமும் கேன்சல் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகுதோ அப்போது இதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபர்தராக சம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு 4 வேல்யூஸ் இருக்குது, 9, 1, 7, 5 இந்த மாதிரி 4 வேல்யூஸ் இருக்கு இல்லையா? மறுபடியும் இந்த டேபிளேஷனுக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ணுவோம். இப்போது இந்த 4 வேல்யூஸில் நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்க வேல்யூ 9. ஸோ 9 நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த 9க்கு நேராக இருக்கிற கரஸ்பாண்டிங் சப்ளை அண்ட் கரஸ்பாண்டிங் டிமாண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 22 இருக்குது, இங்கே 31 இருக்குது. ரெண்டில் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 22 தான். ஸோ இந்த 22ஐ இந்த இடத்துல அலோகேட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 0 ஆகிடும். இப்போது இங்கே 31 இருந்தது, இதில் 22 வேல்யூஸை அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் 9 வேல்யூஸ் இங்கே இருக்கும்.
இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை 0 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோ ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ரோவை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது அகைன் பார்த்திங்கன்னா நமக்கு 7, 5 அப்படின்னு இந்த 2 வேல்யூஸ் இங்கே ரிமைனிங் வந்துருச்சு இல்லையா. மறுபடியும் இதில் நார்த் வெஸ்ட் கார்னரில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு நார்த் வெஸ்ட் கார்னரில் இங்கே 7 இருக்குது. ஸோ இந்த 7ஐ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 7க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் எது மினிமமோ அதை உள்ளார அலோகேட் பண்ணிடணும். இங்கே 34 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 9, இந்த இடத்துல 9 அலோகேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடம் நமக்கு 0 ஆகிடும். இப்போது 34ல் 9 வேல்யூஸை நம்ம அலோகேட் பண்ணிட்டோம். அப்போது ரிமைனிங் இங்கே பார்த்தீங்கன்னா 25 வேல்யூஸ் மீதி இருக்கும். இப்போது இந்த இடத்துல டிமாண்ட் 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் காலமை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த காலம் ஃபுல்லாக நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போது இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இன்னும் கேன்சல் ஆகாமல் இருக்கும். அதோடைய கரஸ்பாண்டிங் சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த 2 வேல்யூ நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ்லாம் கேன்சல் ஆகும்போது கடைசியாக ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் மீதி இருந்தது அப்படின்னா அதோடைய சப்ளையும் டிமாண்டும் நமக்கு ஈக்குவலாக வரணும். இப்படி ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா 99% இந்த ப்ராப்ளமை நம்ம கரெக்டாக எந்த வித தப்பும் இல்லாமல் கரெக்டாக ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த ப்ராப்ளம்லையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் ரிமைனிங் வரும்பொழுது அதோடைய சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டுமே நமக்கு சேமாக இருக்குது. அப்போது நம்ம இது வரைக்கும் இந்த ப்ராப்ளமை கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோன்னு அர்த்தம். இப்போது இந்த 2 வேல்யூவில் ஒரு வேல்யூ உள்ளார நம்ம அலோகேட் பண்ணுவோம். பட் இங்கே ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். ஸோ அந்த 25ஐ உள்ளார அலோகேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே 25 வேல்யூஸ் இருந்தது, அதில் 25ஐயும் உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே 0 ஆகிடும். அதே போல் இங்கே 25 இருந்துச்சு, அதையும் நம்ம உள்ளே அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயும் நமக்கு 0 ஆகிடும். இப்போது இங்கே சப்ளை 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் ரோ ஃபுல்லாக நமக்கு கேன்சல் ஆகிடும். அதே போல் இங்கே டிமாண்ட் 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் காலம் ஃபுல்லாக நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போது இந்த டேபிளேஷனை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிற வரைக்கும் இந்த ப்ரொசீஜரை நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஃபைனலாக எல்லா ரோவும் எல்லா காலமும் கேன்சல் ஆனதுக்கப்புறம் உள்ளே அலோகேட் ஆகிருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணி டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போது இங்கே அலோகேட் ஆகிருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணிவிட்டு மொத்த போக்குவரத்து செலவு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போக்குவரத்து விவரம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூலை நம்ம எழுதிடணும். அதாவது எந்தெந்த செல்ஸ் எல்லாம் அலோகேட் ஆகிருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற வேல்யூஸ், அதாவது நேம்ஸ் O1, D1, O2, D2 இந்த மாதிரி நேம்ஸ் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூலை நம்ம எழுதணும். அதாவது போக்குவரத்து விவரத்தை நம்ம எழுதணும். தேர்ஃபோர் போக்குவரத்து விவரம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல். இப்போது இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல் அலோகேட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு செல்லுடைய அட்ரஸ் பாருங்கள். இங்கே O1 இருக்குது, இங்கே D1 இருக்குது. ஸோ O1லேருந்து D1க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. ஸோ O1 to D1. அதே போல் ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் செல் அலோகேட் இருக்கு இல்லையா. அப்போது O1லேருந்து D2க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. கமா O1 to D2. இப்போ அதே போல் செகண்ட் ரோவில் செகண்ட் செல் அலோகேட் இருக்கு இல்லையா. அப்போது O2லேருந்து D2க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. ஸோ O2 to D2. தென் அதே போல் O2 to D3. O2 to D3. தென் தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா O3லேருந்து D3க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. ஸோ O3 to D3. அதே போல் O3லேருந்து D4க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. ஸோ O3 to D4. இப்போது போக்குவரத்து விபரத்தை இங்கே குறிச்சாச்சு. அடுத்தது மொத்த போக்குவரத்து செலவு. இந்த மொத்த போக்குவரத்து செலவை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்தெந்த செல்ஸ்லாம் அலோகேட் ஆகிருக்கோ அந்த செல்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், அதாவது மொத்த போக்குவரத்து செலவு கிடைச்சிடும். ஸோ தேர்ஃபோர் மொத்த போக்குவரத்து செலவு இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு செல் பார்த்தீங்கன்னா 16,5 இருக்கு இல்லையா. ஸோ 16 into 5 plus 3 into 3
plus 15 into 7 plus 22 into 9 plus 9 into 7 plus 25 into 5. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 16 into 5 80 plus 3 3s are 9 plus 15 into 7 105 plus 22 into 9 198 plus 9 into 7 63 plus 25 into 5 125. இப்போ இந்த எல்லா வேல்யூஸையும் ஒன்றா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக 580 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். தேர்ஃபோர் மொத்த போக்குவரத்து செலவு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு rupees 580. So this is the answer. That's all. Question number 6. வடமேற்கு மூலை முறையை பயன்படுத்தி பின்வரும் போக்குவரத்து கணக்கின் ஆரம்ப அடிப்படை சாத்தியமான தீர்வை காண்க. Determine an initial basic feasible solution of the following transportation problem by northwest corner method. இப்போ இந்த கொஷின்லையும் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை யூஸ் பண்ணி சொல்யூஷனை கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எந்த ஒரு மெத்தடை நம்ம அப்ளை பண்ணினாலும் அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்குதா, அதாவது சமநிலையில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபர்தராக அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் இதோடைய பேலன்சிங்கை டெஸ்ட் பண்ணிடலாம். பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா சப்ளையோடைய டோட்டல் வேல்யூவும் டிமாண்டோடைய டோட்டல் வேல்யூவும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போது ஃபஸ்ட் சப்ளையோடைய டோட்டல் என்னென்னு பாருங்கள். 30 + 40 70, 70 + 50 120. ஸோ டோட்டல் 120 இருக்குது. இப்போது டிமாண்டோட வேல்யூவும் நமக்கு 120 வரணும். ஸோ டிமாண்டில் பாருங்கள் 35 + 28 is 63, 63 + 32 95, 95 + 25 is equal to 120. ஸோ இப்போ டிமாண்டோடைய டோட்டல் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா 120 வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே சப்ளையும் 120, டிமாண்டோட வேல்யூ 120 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால கொடுத்துருக்க இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஒரு பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், சமநிலையில் உள்ள போக்குவரத்து கணக்கு. ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்கள். தேர்ஃபோர் த கிவன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்ட், அதாவது கொடுக்கப்பட்ட போக்குவரத்து கணக்கானது சமநிலையில் உள்ளது அப்படின்னு இந்த இடத்துல கன்க்ளூஷன் எழுதிருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொடுத்துருக்க டேபிளேஷனை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போது இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புறப்படும் இடங்கள். அதே போல் பெங்களூரு, நாசிக், போபால், டெல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேரும் இடங்கள். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக பார்த்தீங்கன்னா சப்ளை ஆர் கெப்பாசிட்டி இருப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பாட்டமில் டிமாண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, தேவை. ஓகேங்களா? இப்போது இந்த டேபிளேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ராடக்டுடைய காஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டேபிளேஷனை யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு கொஷினில் என்ன மெத்தடை சொல்லியிருக்காங்களோ அந்த மெத்தடை இதில் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை ஃபஸ்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிளேஷனில் நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற ஃபஸ்ட்டு செல்லை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த டேபிளேஷனில் நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற, அதாவது வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செல் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதில் இருக்க வேல்யூ 6. இந்த வேல்யூவை நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த ரெண்டு வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூவை உள்ளர அலோகேட் பண்ணுவோம். எந்த வேல்யூ மினிமமாக இருக்குதோ அதை நம்ம இங்கே அலோகேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 30 இருக்குது, இங்கே 35 இருக்குது. மினிமம் வேல்யூ 30. ஸோ 30யை உள்ளே அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போ 30 அலோகேட் பண்ணியாச்சு. இங்கே 30 வேல்யூஸ் இருந்தது, அந்த 30 வேல்யூவையும் அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இங்கே 0 ஆகிடும். இங்கே 35 வேல்யூஸ் இருந்தது, அதில் 30 வேல்யூஸை உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ரிமைனிங் 5 இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை 0 ஆகிடுச்சு, ஆர் கெப்பாசிட்டி நமக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோ ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோவை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோ கேன்சல் ஆனதுக்கப்புறம், அதாவது ஒரு ரோ ஆர் காலம் ஏதாவது ஒன்று கேன்சல் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்க வேல்யூஸ்க்கு மறுபடியும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ணுவோம். இப்போது ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 5 11 9 7 8 9 7 13 இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குது. இதெல்லாம் ரிமைனிங் இருக்குது.
இப்போது ரிமைனிங் இருக்க இந்த வேல்யூஸ்க்கு மறுபடியும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற ஃபஸ்ட்டு செல் பார்த்தீங்கன்னா இந்த 5 தான். அதாவது நார்த் வெஸ்ட் கார்னரில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய செல் பார்த்தீங்கன்னா இதுதான், இதோடைய வேல்யூ 5. ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த ரெண்டு வேல்யூவில் எது மினிமமாக இருக்குதோ அதை உள்ளே அலோகேட் பண்ணிவிடுவோம். இங்கே 40 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 5, அந்த 5ஐ இந்த இடத்துல அலோகேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே 5 வேல்யூஸ் இருந்தது, அந்த 5ஐயும் உள்ளே அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இங்கே 0 ஆகிடும். இங்கே 40 இருந்தது, அதில் 5 வேல்யூஸ் அலோகேட் பண்ணியாச்சு, ரிமைனிங் 35 வேல்யூஸ் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் நமக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ டிமாண்ட் 0 ஆனதுனால இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த காலம் கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போது காலம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 11, 9, 7, 9, 7, 13 இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குது இல்லையா. இப்போது அகைன் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்க செல் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதில் இருக்க வேல்யூ 11, இந்த வேல்யூவை சூஸ் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் இதில் எது மினிமமாக இருக்குதோ அந்த வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 35 இருக்குது, இங்கே 28 இருக்குது, மினிமம் வேல்யூ 28. ஸோ அந்த வேல்யூவை இந்த இடத்துல அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே 35 இருந்தது, அதில் 28 வேல்யூஸை நம்ம உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் 7 இருக்கும். இங்கே 28 வேல்யூஸ் இருந்தது, அந்த 28 வேல்யூயும் உள்ளே அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இந்த இடத்துல 0 ஆகிடும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் 0 ஆகிடுச்சு இல்லையா. டிமாண்ட் 0 ஆனதுனால அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த காலம் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த காலமை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது அகைன் ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்க்கு மறுபடியும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ணுவோம். இப்போது நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்க வேல்யூ 9. ஸோ இந்த 9ஐ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோ அண்ட் காலம் அதில் இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்டை பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது, இதில் 32 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ உள்ளே அலோகேட் பண்ணிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 7 தான் மினிமம். ஸோ 7ஐ உள்ளார அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே 7 வேல்யூஸ் இருந்தது, அதை நம்ம உள்ளே அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இங்கே 0 ஆகிடும். இங்கே 32 இருந்தது, அதில் 7 வேல்யூஸை உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் இங்கே 25 இருக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை ஃபுல்லாகவே 0 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோ கேன்சல் ஆகிடும். ஸோ இது செகண்ட் ரோ கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது அகைன் இந்த ரெண்டு வேல்யூ மீதி இருக்குது இல்லையா, 7 and 13. இந்த ரெண்டில் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ இதுதான். ஸோ இதுதான் நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்குது, அதனால இந்த 7 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 7க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் எது மினிமமோ அதை உள்ளே அலோகேட் பண்ணிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா 50 இருக்குது, இங்கே 25 தான் இருக்குது. ஸோ இந்த 25ஐ உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே 25 வேல்யூஸ் இருந்தது, அந்த 25ஐயும் அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இங்கே 0 ஆகிடும். இங்கே 50 வேல்யூஸ் இருந்தது, அதில் 25 வேல்யூஸ் அலோகேட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் இங்கே 25 வேல்யூஸ் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் 0 ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த காலம் கேன்சல் ஆகிடும். இப்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல்லு மட்டும் நமக்கு ரிமைனிங் வந்திருக்கு இல்லையா. எப்போவுமே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் ஒரு செல் ரிமைனிங் வரும்பொழுது அதோடைய கரஸ்பாண்டிங் சப்ளை அண்ட் டிமாண்ட் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை 25 இருக்குது, டிமாண்டும் 25 இருக்குது. ஸோ நம்ம இந்த ப்ராப்ளமை 99% கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளையோட வேல்யூ 25, டிமாண்டோட வேல்யூ 25. ஸோ உள்ளே அலோகேட் பண்ணும்போது மினிமம் வேல்யூ பார்க்குறோம் இல்லையா, ரெண்டுமே இங்கே ஈக்குவலாக இருக்குது. அப்போது அந்த வேல்யூ அப்படியே உள்ளே அலோகேட் பண்ணிடலாம், 25. இப்போது இங்கே 25 வேல்யூஸ் இருந்தது, அதை உள்ளே அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இங்கே 0 இருக்கும். அதே போல் இங்கேயும் 25 இருந்தது, அதை உள்ளே அலோகேட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் 0 ஆகிடும். இப்போது இங்கே டிமாண்ட் 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் காலமை கேன்சல் பண்ணிடலாம். அதே போல் சப்ளை 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் ரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது இந்த டேபிள் ரிலேஷனில் இருக்கிற ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிற வரைக்கும் இந்த ப்ரொசீஜரை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ கேன்சல் ஆனதுக்கப்புறம் அலோகேட் ஆகிருக்க செல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். பட் அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் போக்குவரத்து விபரத்தை நம்ம எழுதணும். தேர்ஃபோர் போக்குவரத்து விபரம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல். இப்போ இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு செல்லுடைய அட்ரஸ் பாருங்கள், இங்கே வந்து சென்னை, இந்த இடத்துல பெங்களூர். ஸோ சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போக்குவரத்து நடக்குது. ஸோ
ஸோ சென்னை டு பெங்களூர். நெக்ஸ்ட்டு இந்த டேபிளேஷனில் இந்த செகண்ட் ரோவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு செல் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த செல்லுடைய அட்ரஸ் பாருங்கள், இங்கே வந்து மதுரை, இங்கே பெங்களூர். ஸோ மதுரையிலேருந்து பெங்களூருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. அதே போல் இந்த செகண்ட் ரோவில் இருக்க செகண்ட் செல்லும் அலோகேட் ஆயிருக்கு இல்லையா, இதோடைய அட்ரஸ் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து நாசிக். ஸோ மதுரை டு நாசிக். அண்ட் தென் இதே செகண்ட் ரோவில் தேர்ட் செல்லும் அலோகேட்டாக இருக்குது. ஸோ அதோடைய அட்ரஸ் பாருங்கள், மதுரை போபால். ஸோ மதுரை டு போபால். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ரோவில் தேர்ட் செல் அலோகேட்டாக இருக்குது. ஸோ இதோடைய அட்ரஸ் பார்த்திங்கன்னா இங்கே ட்ரிச்சி, இங்கே போபால். ஸோ ட்ரிச்சி டு போபால். அதே போல் இந்த தேர்ட் ரோவில் ஃபோர்த் செல்லும் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ அதோடைய அட்ரஸ் பார்த்திங்கன்னா ட்ரிச்சி டெல்லி. ஸோ ட்ரிச்சி டு டெல்லி. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூலை எழுதியாச்சு. இப்போது அலோகேட்டாக இருக்க செல்ஸ் இருக்க வேல்யூஸை ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஓவராலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கிடச்சிரும். தேர்ஃபோர் மொத்த போக்குவரத்து செலவு இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஸில் அலோகேட் இருக்க வேல்யூஸை ஜஸ்ட் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஓவராலாக எல்லாரையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ 30 into 6 is equal to 180 plus 5 5s are 25 plus 28 into 11 is equal to 308 plus 7 9s are 63 plus 25 into 7 175 plus 25 into 13 325. ஸோ நமக்கு மல்டிப்ளை பண்ணிவிட்டு வேல்யூஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஓவராலாக எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணணும். 180 + 25 + 308 + 63 + 175 + 325 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு 1076 அப்படின்னு கிடைக்கும். தேர்ஃபோர் மொத்த போக்குவரத்து செலவு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ₹1076. This is the answer. That's all. Question number 7. மீச்சிறு செலவு முறையை பயன்படுத்தி பின்வரும் போக்குவரத்து கணக்கின் ஆரம்ப அடிப்படை தீர்வை காண்க. Obtain an initial basic feasible solution to the following transportation problem by using least cost method. இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இதோடைய டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது அதோடைய இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிட்டாங்க, மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள், மீச்சிறு செலவு முறையை பயன்படுத்துக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது இதுக்கு முந்தின ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், அதாவது வடமேற்கு மூலை முறையை பயன்படுத்தணும். அண்ட் தென் அதிலிருந்து நம்ம டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். இப்போது அதே போல் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்தாலும் அதில் எந்த ஒரு மெத்தட் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்குதா, அதாவது சமநிலையில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். சமநிலையை செக் பண்ணுறதுக்கு சப்ளையுடைய டோட்டல் வேல்யூவும் டிமாண்டுடைய டோட்டல் வேல்யூவும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா கொடுத்துருக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது சப்ளையோட வேல்யூஸ் பாருங்கள், 25 35 40. இதை வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 25 + 35 60, 60 + 40 100. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளையோடைய டோட்டல் வேல்யூ 100 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதே போல் டிமாண்ட் வேல்யூ பாருங்கள், 30 25 45, 30 + 25 55, 55 + 45 100. ஸோ நமக்கு இங்கே டிமாண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 வந்துருச்சு. ஸோ the sum of the supply and the sum of the demand is equal to 100. ரெண்டுமே நமக்கு ஒரே வேல்யூ, சேம் காமனாக இருக்குது. ஸோ கொடுத்துருக்க இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஒரு பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், அதாவது சமநிலையில் உள்ள போக்குவரத்து கணக்கு. ஸோ ஃபர்தராக நம்ம இங்கே சொல்லியிருக்க மெத்தடை இதில் அப்ளை பண்ணி ஆன்சரை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்கள். தேர்ஃபோர்
the given transportation problem is balanced. First இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எழுதிடணும். கண்டிஷனுக்கு அப்புறம் கொடுத்துருக்க டேபிளேஷன் வேல்யூஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போது இந்த டேபிளேஷன் வேல்யூஸில் லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை நம்ம அப்ளை பண்ணணும். இப்போது இதுக்கு முந்தின ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்ளை பண்ணியிருப்போம். டேபிளேஷனில் நார்த் வெஸ்ட் கார்னரில் எந்த வேல்யூ இருக்குதோ அதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் LCM அப்படின்னு சொல்லுவோம். லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க காஸ்ட் வேல்யூஸ், அதாவது டேபிளேஷனுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாமே காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காஸ்ட் வேல்யூஸில் இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ எதுவோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதனால தான் இது வந்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டேபிளேஷன் வேல்யூஸில் இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ 4. ஸோ இந்த 4 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆஸ் யூஷுவல் எந்த வேல்யூ நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டு வேல்யூஸில் எது மினிமமோ அதை உள்ளே அலோகேட் பண்ணிக்கணும். இப்போது இந்த 4க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை 35, டிமாண்ட் 45. ஸோ மினிமம் வேல்யூங்கிறது 35 தான். ஸோ அந்த 35ஐ உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இங்கே 35 வேல்யூஸ் இருந்தது, அதை உள்ளே அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இங்கே 0. இங்கே 45 வேல்யூஸ் இருந்தது, அதில் 35ஐ அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இங்கே 10 வேல்யூஸ் இருக்கும். இப்போது இங்கே சப்ளை பார்த்திங்கன்னா நமக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ எப்போ ஒரு சப்ளையோ இல்லை டிமாண்டோ 0 ஆகுதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோ ஆர் காலம் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 0 ஆனதுனால இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோவை கேன்சல் பண்ணிடலாம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்க்கு மறுபடியும் லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை அப்ளை பண்ணணும். இப்போது ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 9, 8, 5, 7, 6, 9 இந்த வேல்யூஸ்லாம் இருக்குது. இதுக்கு மறுபடியும் லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூஸ்லேயே இருக்கிறதுலையே லீஸ்ட் வேல்யூ எது அப்படின்னு பார்க்கணும். இப்போது இந்த வேல்யூஸ்லேயே லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 தான். இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆஸ் யூஷுவல் இந்த 5க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த ரெண்டு வேல்யூவில் எது மினிமமோ அதை உள்ளர அலோகேட் பண்ணிடலாம். இங்கே 25 இருக்குது, இங்கே 10 இருக்குது. மினிமம் வேல்யூ 10 தான். ஸோ அந்த 10ஐ உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே 25 வேல்யூஸ் இருந்தது, அதில் 10 வேல்யூஸ் அலோகேட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இந்த இடத்துல 15 வேல்யூஸ் இருக்கும். இங்கே 10 தான் இருந்தது, அந்த 10 வேல்யூஸை உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் இந்த இடத்துல 0 ஆகிடும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிமாண்ட் 0 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த காலம் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த காலமை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அகைன் கேன்சல் ஆனது போக ரிமைனிங் இருக்க வேல்யூஸ்க்கு மறுபடியும் லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை அப்ளை பண்ணுவோம். ஸோ அன்டில் எல்லா செல்ஸும் கேன்சல் ஆகிற வரைக்கும் இந்த ப்ரொசீஜரை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ மறுபடியும் லீஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா 6, பிகாஸ் இங்கே 7, 9, 8, 6 இப்படி இருக்குது. இதில் லீஸ்ட் வேல்யூ 6 தான். இப்போது அகைன் கரஸ்பாண்டிங் சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் மினிமம் வேல்யூ எதுவோ அதை உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இங்கே 40 இருக்குது, இங்கே 25 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 25. அந்த 25ஐ உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே 25 வேல்யூஸ் இருந்தது, அதை உள்ளே அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இங்கே 0 ஆகிடும். இங்கே 40 இருந்தது, அதில் 25 வேல்யூஸை அலோகேட் பண்ணிட்டோம். அப்போது ரிமைனிங் இந்த இடத்துல 15 இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் 0 ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த காலம் கேன்சல் ஆகிடும். இப்போது அகைன் மீதி இருக்கிற இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை அப்ளை பண்ணுவோம். இந்த ரெண்டு வேல்யூவில் லீஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்து அதுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போது லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7. இந்த 7ஐ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட், இங்கே சப்ளை பார்த்தீங்கன்னா 15, இங்கே 30. ஸோ மினிமம் வேல்யூ 15, அதை உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இங்கே 30 வேல்யூஸ் இருந்தது, அதில் 15 வேல்யூஸை அலோகேட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் இந்த இடத்துல 15 வேல்யூஸ் இருக்கும். இப்போது இங்கே 15 வேல்யூஸ் தான் இருந்தது, அதை உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இந்த இடத்துல 0 ஆகிடும். இப்போது இந்த இடத்துல சப்ளை 0 ஆனதுனால இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோ ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ரோவை கேன்சல் பண்ணிடலாம். இப்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல்லு மட்டும் நமக்கு ரிமைனிங் இருக்குது. எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபைனலாக ஒரு செல் ரிமைனிங் வரும்பொழுது அதோடைய கரஸ்பாண்டிங் சப்ளை அண்ட் டிமாண்ட் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 15, இங்கேயும் 15 இருக்குது. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் ஃபைனல் செல்லுக்கு ஈக்குவலாக வந்துட்டதுனால நம்ம இந்த ப்ராப்ளமை ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். அதாவது கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்கோம், எந்த ஒரு தப்பும் இல்லாமல் கரெக்டாக இதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் இதை இந்த இடத்துல அப்ளை பண்ணிடலாம். ஸோ 15ன்ற வேல்யூவை நான் அப்ளை பண்ணுறேன், பிகாஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த 15 வேல்யூஸை உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இந்த இடத்துல 0 இருக்கும். அதே போல் இங்கேயும் 0 ஆகிடும். இப்போது சப்ளை டிமாண்ட் ரெண்டுமே 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் ரோவும் கேன்சல் ஆகிடும், கரஸ்பாண்டிங் காலமும் கேன்சல் ஆகிடும்.
இப்போது இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிற வரைக்கும் இந்த ப்ரொசீஜரை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லாமே கேன்சல் ஆனதுக்கப்புறம் அலோகேட் ஆகிருக்க செல்ஸை யூஸ் பண்ணி டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிருவோம். பட் அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் போக்குவரத்து விபரத்தை நம்ம எழுதணும். அதாவது எந்தெந்த செல்ஸ்லாம் அலோகேட் ஆயிருக்கோ அதை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூலை எழுதிடலாம். தேர்ஃபோர் போக்குவரத்து விபரம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல். இப்போது இந்த ஃபஸ்ட்டு செல் பார்த்தீங்கன்னா அலோகேட் ஆயிருக்கு. இதோடைய செல் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே O1 இருக்குது, இங்கே D1 இருக்குது. ஸோ O1லேருந்து D1க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. O1 to D1 அண்ட் தென் ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் செல் அலோகேட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதோடைய அட்ரஸ் O1 D3. ஸோ O1லேருந்து D3க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. அதே போல் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா தேர்ட் செல் அலோகேட் ஆயிருக்கு. அப்போது O2 to D3. தென் இந்த தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு செல் அலோகேட் ஆயிருக்கு. அப்போது O3லேருந்து D1க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. O3 to D1. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது தேர்ட் ரோவில் செகண்ட் செல் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ அதோடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா O3 D2. ஸோ O3லேருந்து D2க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. இப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூலை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போது இந்த செல்ஸை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எந்தெந்த செல்ஸ்லாம் அலோகேட் ஆகிருக்கோ அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸை ஜஸ்ட் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் வர ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கிடைச்சிரும். தேர்ஃபோர் மொத்த போக்குவரத்து செலவு இஸ் ஈக்குவல் டு இந்த செல்ஸில் அலோகேட் இருக்க வேல்யூஸை ஜஸ்ட் இந்த இடத்துல நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 15 × 9, 10 × 5, 35 × 4, 15 × 7, 25 × 6 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 × 9, 15 9s are 135 plus 10 5s are 50, 35 4s are 140, 15 7s are 105, 25 6s are 150. So 135 plus 50 plus 140 plus 105 plus 150 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு 580 அப்படின்னு கிடைக்கும். Therefore மொத்த போக்குவரத்து செலவு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ₹580. This is the answer. That's all. 8. ஓகலின் தோராய முறையை பயன்படுத்தி பின்வரும் போக்குவரத்து கணக்கின் ஆரம்ப அடிப்படை சாத்தியமான தீர்வை காண்க. Explain Vogel's approximation method by obtaining initial feasible solution of the following transportation problem. இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தோடைய சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், ஓகலின் தோராய முறையை பயன்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த கொஷினில் மென்ஷன் பண்ணியிருக்க மெத்தடை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதாவது சமநிலையில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு சப்ளையோடைய டோட்டல் வேல்யூவும் டிமாண்டோடைய டோட்டல் வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் கொடுத்துருக்க இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ சப்ளையோட வேல்யூ பாருங்கள், 6 + 1 7, 7 + 10 17. அதே போல் டிமாண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 + 5 12, 12 + 3 15, 15 + 2 17. டிமாண்டோட வேல்யூ 17 கிடச்சிருச்சு. ஸோ சப்ளையோடைய வேல்யூ டோட்டல் வேல்யூவும் 17, டிமாண்டோடைய டோட்டலும் 17 கிடச்சிருச்சு. ஸோ கொடுத்துருக்க இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஒரு பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இப்போ ஃபர்தராக இந்த கொஷினில் என்ன மெத்தட் சொல்லியிருக்காங்களோ அந்த மெத்தடை அப்ளை பண்ணி நம்ம டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்கள். Therefore the given transportation problem is balanced. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் எழுதிருங்க. கண்டிஷன் எழுதுனதுக்கப்புறம் கொடுத்துருக்க டேபிளேஷன் வேல்யூஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு கொஷின்லேயே மெத்தட் சொல்லிட்டாங்க. ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், VAM மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தடை நம்ம இந்த கொஷினுக்கு, அதாவது கொடுத்துருக்க இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமுக்கு அப்ளை பண்ணணும். ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா
ஒவ்வொரு ரோவுக்கும் காலமுக்கும் ரோ டிஃப்ரென்ஸ் அண்ட் காலம் டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணும். அதாவது பெனால்ட்டி வேல்யூவை கால்குலேட் பண்ணும். இந்த ரோ டிஃப்ரென்ஸ் ஆர் காலம் டிஃப்ரென்ஸை பெனால்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிறை வித்தியாசம், நிரல் வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து பெனால்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோ டிஃப்ரென்ஸ், அதாவது ரோ பெனால்ட்டியை கால்குலேட் பண்ண போகிறேன். இந்த ரோ பெனால்ட்டியை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ரோலையும் லீஸ்ட் 2 வேல்யூஸோடைய டிஃப்ரென்ஸ், அதாவது மிக குறைந்த 2 மதிப்புகளுடைய வித்தியாசம் தான் நமக்கு பெனால்ட்டி வேல்யூ. இப்போ ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் 2 வேல்யூஸ் 2 and 3, இதோடைய டிஃப்ரென்ஸ் 1. அதை இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே போல் செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய லீஸ்ட் 2 வேல்யூஸ் 0 and 1, இந்த 2 வேல்யூடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ அதையும் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் தேர்ட் ரோவுடைய லீஸ்ட் 2 வேல்யூஸ் 5 and 8, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3. அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது ரோ பெனால்ட்டியை கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்தது காலம் பெனால்ட்டி. காலம் பெனால்ட்டியும் ஒவ்வொரு காலமும் இருக்க லீஸ்ட் 2 வேல்யூஸோடைய டிஃப்ரென்ஸை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் 2 வேல்யூஸ் 1 and 2, அதோடைய டிஃப்ரென்ஸ் 1. அண்ட் தென் செகண்ட் காலமில் 0 and 3, அதோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3. அண்ட் தென் தேர்ட் காலமில் லீஸ்ட் 2 வேல்யூஸ் 6 and 11, அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5. அண்ட் தென் ஃபோர்த்து காலமில் லீஸ்ட் 2 வேல்யூஸ் 1 and 7, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6. ஸோ ஓவல்ஸ் அப்ராக்சிமேஷனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது ரோ பெனால்ட்டி அண்ட் காலம் பெனால்ட்டி, நிறை வித்தியாசம், நிரல் வித்தியாசம் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போது கால்குலேட் பண்ண இந்த பெனால்ட்டி வேல்யூலேயே எது ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 113, 1356 இருக்குது. இதில் இந்த பெனால்ட்டி வேல்யூஸ் எல்லாத்துலேயும் சேர்த்து ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த 6 தான். ஸோ இந்த 6 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 6 இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் காலமை எடுத்துக்கணும். அதாவது இந்த 6 சப்போஸ் ரோவில் இருந்ததுன்னா அந்த கரஸ்பாண்டிங் ரோ எடுத்துக்குவோம். பட் இங்கே இந்த 6 பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பெனால்ட்டி வேல்யூஸ்லேயே ஹையஸ்ட் வேல்யூ இந்த ஃபோர்த்து காலமுக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த ஃபோர்த்து காலமை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபோர்த்து காலமில் நம்ம வேல்யூஸ் பார்க்கணும். இப்போது இந்த ஃபோர்த்து காலம்லேயே லீஸ்ட் வேல்யூ என்னவோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த்து காலமில் லீஸ்ட் வேல்யூ 1. இப்போது ஆஸ் யூஷுவல் இந்த 1க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட், இதை நம்ம ப்ரீவியஸ் மெத்தட்லேயே அப்ளை பண்ணியிருப்போம். ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது இந்த டேபிளேஷனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காஸ்ட் வேல்யூஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்டை உள்ளார அலோகேட் பண்ணுவோம். ஸோ இந்த டேபிளேஷனில் இருக்கிற வேல்யூஸை சூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வேம் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது பெனால்ட்டி வேல்யூஸை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த பெனால்ட்டி வேல்யூவில் எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோ ஆர் காலமை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ரோ ஆர் காலம் இருக்கக்கூடிய லீஸ்ட் வேல்யூவை சூஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே அலோகேட் பண்ணுவோம். இப்போது இந்த பெனால்ட்டிலேயே ஹையஸ்ட் வேல்யூ 6, பட் இந்த 6 பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்த்து காலமுக்கு கீழே இருக்குது. ஸோ இதனாலே இந்த ஃபோர்த்து காலமை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஃபோர்த்து காலம்லேயே லீஸ்ட் வேல்யூ எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கணும். லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 1. இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ எதுவோ அதை தான் உள்ளே அலோகேட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 தான் மினிமம் வேல்யூ, அதை உள்ளே அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 1 உள்ளே அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடம் நமக்கு 0 ஆகிடும். இப்போது இங்கே 2 வேல்யூஸ் இருந்தது, அதில் ஒரு வேல்யூ உள்ளே அலோகேட் பண்ணியாச்சு. அப்போது ரிமைனிங் இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை 0 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோ ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இப்போது அகெயின் ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ், அதாவது கேன்சல் ஆனது போக ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்க்கு மறுபடியும் ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணும். விச் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரோவோ ஒரு காலமோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டேபிள்லேயே மறுபடியும் அடுத்த ரோ ஆர் காலமை நம்ம கேன்சல் பண்ணுவோம். பட் இந்த வேம் மெத்தடில் மட்டும் ஒரு ரோ ஆர் காலம் கேன்சல் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்க்கு மறுபடியும் ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த டேபிள் வேல்யூஸ்க்கு மறுபடியும் பெனால்ட்டி வேல்யூஸை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் பெனால்ட்டி வேல்யூவை கால்குலேட் பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜரை நம்ம அன்டில் எல்லா ரோவும் காலமும் கேன்சல் ஆகிற வரைக்கும் இந்த ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். இப்போது இங்கே ரிமைனிங் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2, 3, 11, 7, 5, 8, 15, 9. ஸோ இந்த வேல்யூஸ்க்கு மறுபடியும் ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி ரிமைனிங் வேல்யூஸ்க்கு மறுபடியும் ஒரு நியூ டேபிளை ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்ளையில் ரிமைனிங் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, இங்கே 0 இந்த ரோ கேன்சல் ஆகிடுச்சு, அடுத்து 10 இருக்குது. ஸோ 6 and 10 மட்டும் தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 6, 10 எழுதிடலாம். அடுத்தது டிமாண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 7, 5, 3, இங்கே 1 இருக்குது. ஸோ 7, 5, 3, 1. ஓகே, இப்போது நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கு சப்ளை அண்ட் டிமாண்டை அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இந்த நியூ டேபிளுக்கு அகைன் நம்ம பெனால்ட்டி வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ பெனால்ட்டி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரோ பெனால்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் லீஸ்ட் 2 வேல்யூஸ் 2 and 3. இந்த 2 வேல்யூஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1. அதே போல் இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் 2 வேல்யூஸ் 5 and 8, அதோட டிஃப்ரென்ஸ் 3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரோ பெனால்ட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் காலம் பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். இப்போது காலமில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் 2 வேல்யூஸோட டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். இங்கே இருக்கிறதே 2 வேல்யூ தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த 2 வேல்யூக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாவே போதும். 5க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3. அதே போல் 3 and 8க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5. அதே போல் 11 and 15க்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4. அதே போல் 7 and 9க்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2. இப்போது பெனால்ட்டி வேல்யூஸை கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த பெனால்ட்டி வேல்யூலேயே ஹையஸ்ட் வேல்யூ எதுவோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பெனால்ட்டி வேல்யூஸ்லேயே ஹையஸ்ட் வேல்யூ 5 தான். ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற காலமை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த காலமை சூஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த காலமில் லீஸ்ட் வேல்யூ எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஆஸ் யூஷுவல் செலக்ட் பண்ண வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த ரெண்டில் எது மினிமமோ அதை உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இங்கே 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 5, அதை நான் இந்த இடத்துல அலோகேட் பண்ணிடுறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 5 வேல்யூஸ் இருந்தது, அதை உள்ளே அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இங்கே 0 ஆகிடும். இங்கே 6 வேல்யூஸ் இருந்தது, அதில் 5 வேல்யூஸ் அலோகேட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கும். இப்போது இங்கே டிமாண்ட் 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் காலம் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போது காலம் கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா? ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்க்கு மறுபடியும் ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்க்கு அகைன் ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போது இந்த நியூ டேபிளில் ப்ரீவியஸ் டேபிள் யூஸ் பண்ணிவிட்டு சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸை எழுதிடலாம். இப்போ இங்கே சப்ளை பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ இங்கே 1, இந்த இடத்துல 10 அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 7, இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 7, 3, 1. இப்போது ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. மறுபடியும் இங்கே இருக்கிற இந்த டேபிளேஷன் வேல்யூஸ்க்கு ரோ அண்ட் காலம் பெனால்ட்டி வேல்யூஸை கால்குலேட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ பெனால்ட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் 2 வேல்யூஸ் 2 and 7. ஸோ இந்த 2 and 7க்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5. அதே போல் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் 2 வேல்யூஸ் 5 and 9. இந்த 2 வேல்யூக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4. இப்போ ரோ பெனால்ட்டியை கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது காலம் பெனால்ட்டி. காலமில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே 2 வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதோடைய டிஃப்ரென்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணாவே போதும். இப்போ ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 and 5 இருக்குது, இதோடைய டிஃப்ரென்ஸ் 3. அதே போல் 11 and 15 டிஃப்ரென்ஸ் 4. அதே போல் 9 and 7 டிஃப்ரென்ஸ் 2. இப்போது கால்குலேட் பண்ண இந்த பெனால்ட்டி வேல்யூஸில் ஹையஸ்ட் வேல்யூ எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கணும். இங்கே இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ 5 தான். ஸோ இந்த 5 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோவை சூஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த ரோவில் லீஸ்ட் வேல்யூ எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கணும். இங்கே லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 தான். இப்போ ஆஸ் யூஷுவல் இந்த 2க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் எது மினிமமோ அதை உள்ளே அலோகேட் பண்ணிடுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, இங்கே 7 இருக்குது. மினிமம் வேல்யூ 1 தான். ஸோ அந்த 1ஐ உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே ஒரு வேல்யூ இருந்தது, அந்த ஒரு வேல்யூவை அலோகேட் பண்ணியாச்சு. அப்போது இந்த இடம் நமக்கு 0 ஆகிடும். இங்கே 7 வேல்யூஸ் இருந்தது, அதில் ஒரு வேல்யூவை அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இந்த இடத்துல 6 வேல்யூஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு சப்ளை 0 ஆனதுனால இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோ ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இப்போ அகைன் கேன்சல் ஆனது போக மீதி இருக்கிற வேல்யூஸ்க்கு மறுபடியும் ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ மீதி இருக்கிற வேல்யூஸ்க்கு மறுபடியும் ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது இங்கே சப்ளை எது இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 10 அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது டிமாண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 6, 3, 1. இப்போது
மறுபடியும் இந்த டேபிளேஷன் வேல்யூக்கு நம்ம பெனால்ட்டி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ பெனால்ட்டி. இப்போ ரோ பெனால்ட்டியில் பார்த்தீங்கன்னா ரோவில் லீஸ்ட் 2 வேல்யூஸ் 5 and 9. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 4. அடுத்தது காலம் பெனால்ட்டி. இப்போது காலமில் இருக்க லீஸ்ட் 2 வேல்யூஸை நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும் ஒவ்வொரு காலம்லையும். அதனால் இதுக்கு நமக்கு பெனால்ட்டி வேல்யூ கேல்குலேட் பண்ண முடியாது. இப்போது இருக்கிற ஒரு பெனால்ட்டி வேல்யூ இந்த 4 தான். இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த ரோவில் லீஸ்ட் வேல்யூ எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 தான் லீஸ்ட் வேல்யூ. ஸோ அதை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 5க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் இதில் லீஸ்ட் வேல்யூவை உள்ளே அலோகேட் பண்ணிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, இங்கே 6 இருக்குது. லீஸ்ட் வேல்யூ 6. அந்த வேல்யூவை இந்த இடத்துல அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே 6 வேல்யூஸ் இருந்தது, அதை உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இந்த இடத்துல 0 ஆகிடும். இங்கே 10 வேல்யூஸ் இருந்தது, அதில் 6 வேல்யூஸ் அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இங்கே 4 இருக்கும். இப்போது இந்த இடத்துல டிமாண்ட் 0னால கரஸ்பாண்டிங் காலம் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 15, 9 இந்த 2 வேல்யூ தான் இருக்குது. அகைன் இந்த 2 வேல்யூஸ்க்கு ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது இங்கே சப்ளை பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ அந்த 4 இங்கே எழுதிக்கலாம். டிமாண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 3, 1. அகைன் இந்த வேல்யூஸ்க்கு நம்ம பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். இப்போது ரோவில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் இருக்குது. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 15க்கும் 9க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6. ஸோ இந்த இடத்துல 6 அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது காலம் பெனால்ட்டி. காலமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலம்லேயும் ஒவ்வொரு வேல்யூ மட்டும் தான் இருக்குது. அப்போ இதுக்கு பெனால்ட்டி வேல்யூ கேல்குலேட் பண்ண முடியாது. இப்போது பெனால்ட்டியில் இருக்கிற ஒரே வேல்யூ 6 தான். ஸோ இதை நம்ம ஹையஸ்ட் வேல்யூவை கன்சிடர் பண்ணிவிட்டு இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோவை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோவில் லீஸ்ட் வேல்யூ எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 9. ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் எது மினிமமோ அதை உள்ளே அலோகேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 1 அதை உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே ஒரு வேல்யூ இருந்தது, அந்த ஒரு வேல்யூ அலோகேட் பண்ணியாச்சு. அப்போ இந்த இடம் 0 ஆகிடும். இங்கே 4 வேல்யூஸ் இருந்தது, அதில் ஒரு வேல்யூ அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இங்கே 3 வேல்யூஸ் இருக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா காலமில் அதாவது டிமாண்ட் நமக்கு 0 ஆனதுனால இந்த காலம் ஃபுல்லாகவே நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் நமக்கு ரிமைனிங் இருக்குது. எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு செல் லாஸ்ட்டில் ரிமைனிங் வரும்பொழுது கரஸ்பாண்டிங் சப்ளையும் டிமாண்ட் நமக்கு ஈக்குவலாக வரணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை 0வாக இருக்குது, சப்ளை 3ஆக இருக்குது, டிமாண்டும் 3ஆக இருக்குது. ஸோ ரெண்டுமே நமக்கு சேமாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம 99% கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போது ரிமைனிங் இருக்கிற இந்த ஒரு வேல்யூக்கு நம்ம அலோகேஷன் கொடுக்கணும். அதாவது சப்ளை டிமாண்ட் இந்த வேல்யூஸை அலோகேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ இந்த 3 நம்ம உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே 3 வேல்யூஸ் இருந்தது, அதை உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இங்கே 0 ஆகிடும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் இருந்தது, அதையும் நம்ம உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் இந்த இடத்துல 0 ஆகிடும். ஸோ கரஸ்பாண்டிங் ரோவும் கேன்சல் ஆகிடும், கரஸ்பாண்டிங் காலமும் கேன்சல் ஆகிடும். இப்போது ஃபைனலாக பார்க்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அலோகேட் ஆன வேல்யூஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே காமனாக ஒரு டேபிளை நம்ம அலோகேட் பண்ணிக்கணும். அதாவது அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அதாவது இந்த மாதிரி ஒரு டேபிளேஷனில் அலோகேட் ஆன வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போது அலோகேட் ஆகிருக்க இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணிவிட்டு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூலை எழுதிடணும். அதாவது போக்குவரத்து விபரத்தை எழுதிடணும். தேர்ஃபோர் போக்குவரத்து விபரம். இப்போ இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல் அலோகேட்டாக இருக்குது. இதோடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா O1, D1. ஸோ O1லேருந்து D1க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. O1 to D1. அதே போல் O1லேருந்து D2க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. O1 to D2. தென் செகண்ட் ரோவில் இந்த லாஸ்ட் செல் அலோகேட்டாக இருக்கு இல்லையா? அப்போ O2லேருந்து D4க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. O2 to D4. தென் இந்த தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு செல் அலோகேட்டாக இருக்குது. அப்போது O3லேருந்து D1க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. ஸோ O3 to D1. அதே போல் O3லேருந்து D3க்கு O3 to D3. தென் அதே போல் O3லேருந்து D4க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. O3 to D4.
இப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூலை நம்ம இந்த இடத்துல எழுதிட்டோம். அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். எந்தெந்த செல்ஸ்லாம் அலோகேட் ஆயிருக்கோ அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஓவராலாக எல்லாரையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கிடச்சிரும். ஸோ மொத்த போக்குவரத்து செலவு இங்கே பார்த்தீங்கன்னா 1 and 2. ஸோ 1 into 2, அதே போல் 5 into 3, தென் 1 into 1, 6 into 5, 3 into 15, 1 into 9. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 2s are 2, 5 3s are 15, 1 1s are 1, plus 6 5s are 30, plus 3 15s are 45, 1 9s are 9. இப்போ எல்லா வேல்யூ மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 2 plus 15 plus 1 plus 30 plus 45 plus 9. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 102 கிடைக்கும். Therefore, மொத்த போக்குவரத்து செலவு total transportation cost is equal to rupees 102. This is the answer. That's all. 9. ஓகலின் தோராய முறையை பயன்படுத்தி பின்வரும் போக்குவரத்து கணக்கின் ஆரம்ப அடிப்படை சாத்தியமான தீர்வை காண்க. Consider the following transportation problem. Determine initial basic feasible solution by Vogel's approximation method. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்துடைய சொல்யூஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு Vogel's approximation மெத்தடை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதாவது சமநிலையில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்துடைய பேலன்ஸிங்கை செக் பண்ணணும் அப்படின்னா அதோடைய சப்ளையுடைய டோட்டலும் டிமாண்டோடைய டோட்டல் வேல்யூவும் நமக்கு ஈக்குவலாக வரணும். ஃபர்ஸ்ட் சப்ளையுடைய டோட்டல் வேல்யூஸை கால்குலேட் பண்ணிடலாம். 30 + 50 80, 80 + 20 100. அதே போல் டிமாண்டோடைய டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 + 40 70, 70 + 20 90, 90 + 10 100. ஸோ இதுவும் நமக்கு 100 வந்துருச்சு. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டோடைய டோட்டல் வேல்யூவும் நமக்கு இங்கே ஈக்குவலாக வந்ததுனால கொடுத்துருக்க இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஒரு பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், அதாவது சமநிலையில் உள்ள போக்குவரத்து கணக்கு. ஸோ எப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பேலன்சிங்காக இருக்குதோ அப்போ தான் அங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்க அந்த மெத்தடை அந்த ப்ராப்ளமில் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக இதோடைய சொல்யூஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்கள். Therefore, the given transportation problem is balanced. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து கணக்கு சமநிலையில் உள்ளது அப்படின்னு இந்த இடத்துல கண்டிஷன் எழுதிடணும். இந்த கண்டிஷனுக்கு அடுத்து கொடுத்துருக்க டேபிளேஷன் வேல்யூஸை இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இப்போது இந்த டேபிளேஷனில் நம்ம VAM மெத்தட், அதாவது Vogel's அப்ராக்சிமேஷன் மெத்தடை அப்ளை பண்ணணும். Vogel's அப்ராக்சிமேஷன் மெத்தடுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ரோ அண்ட் காலம்ஸுக்கு பெனால்ட்டி வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதாவது நிறை வித்தியாசம் நிரல் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ பெனால்ட்டி, அதாவது நிறை வித்தியாசத்தை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போது இந்த ரோ பெனால்ட்டி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ரோ பெனால்ட்டியாக இருந்தாலும் சரி காலம் பெனால்ட்டியாக இருந்தாலும் சரி அந்த பர்டிகுலர் ரோ ஆர் காலம் இருக்க லீஸ்ட் 2 வேல்யூஸுடைய டிஃப்ரென்ஸை தான் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 5 8 3 6 அப்படின்னு இருக்குது. இதில் லீஸ்ட் 2 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3 and 5. இப்போது இந்த ரெண்டு வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய லீஸ்ட் 2 வேல்யூஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 4 5 7 4 வந்திருக்கு. இப்போ இந்த 4 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை ஒரு டைம் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு லீஸ்ட் வேல்யூ 4, செகண்ட் லீஸ்ட் வேல்யூ 5. ஸோ 4 and 5க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது தேர்ட் ரோவில் இருக்க லீஸ்ட் 2 வேல்யூஸ் 2 and 4. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரோ பெனால்ட்டியை கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது காலம் பெனால்ட்டி, நிரல் வித்தியாசம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் 2 வேல்யூஸ் 4 and 5, அதோடைய டிஃப்ரென்ஸ் 1. அதே போல் செகண்ட் காலமில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் 2 வேல்யூஸ் 2 and 5, அதோடைய டிஃப்ரென்ஸ் 3. அண்ட் தென் தேர்ட் காலமில் இருக்கிற லீஸ்ட் 2 வேல்யூஸ் 3 and 4, அதோடைய டிஃப்ரென்ஸ் 1. அண்ட் தென் ஃபோர்த்து காலமில் இருக்க லீஸ்ட் 2 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 4 and 6, அதோட டிஃப்ரென்ஸ் 2. இப்போது ரோ அண்ட் காலம்ஸ்க்கு பெனால்ட்டி வேல்யூஸை கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போது இந்த பெனால்ட்டி வேல்யூலேயே எது ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குதோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெனால்ட்டி வேல்யூஸ்லேயே ஹையஸ்ட் வேல்யூ 3 தான். ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது
இந்த 3க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த காலமை சூஸ் பண்ணிக்கணும். அந்த காலமில் லீஸ்ட் வேல்யூ எதுவோ அதில் தான் நம்ம அலோகேஷன் கொடுக்கணும். இப்போது இந்த காலமில் லீஸ்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா இந்த 2 தான். ஸோ இந்த 2வை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஆஸ் யூஷுவல் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த 2 வேல்யூவில் மினிமம் வேல்யூவை உள்ளே அலோகேட் பண்ணுவோம். இங்கே 20 இருக்குது, இங்கே 40 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 20, அதை உள்ளார அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே 20 வேல்யூஸ் இருந்தது, அதை உள்ளே அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இந்த இடத்துல 0 ஆகிடும். இங்கே 40 வேல்யூஸ் இருந்தது, அதை உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம், அதில் 20 அலோகேட் பண்ணிட்டோம். அப்போது இங்கே ரிமைனிங் 20 வேல்யூஸ் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை நமக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நமக்கு கேன்சல் ஆகிடும். அதாவது இந்த சப்ளைக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோ ஃபுல்லாகவே நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போது கேன்சல் ஆனது போக ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்க்கு அகைன் ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த நியூ டேபிளில் சப்ளை இங்கே ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே 30, 50 இருக்குது. ஸோ அந்த வேல்யூ இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் தேவை டிமாண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 30 இருக்குது, இங்கே 20 இருக்குது, இங்கே ஒரு 20 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ 30, 20, 20, 10. ஸோ சப்ளைஸ் அண்ட் டிமாண்ட்ஸை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போது அகெயின் வேம் மெத்தடை நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். அதாவது ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடை நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். அதுக்கு நமக்கு பெனால்ட்டி தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ பெனால்ட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் லீஸ்ட் 2 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3 and 5, அதோடைய டிஃப்ரென்ஸ் 2. அண்ட் தென் இந்த செகண்ட் ரோவில் லீஸ்ட் 2 வேல்யூஸ் 4 and 5, அதோடைய டிஃப்ரென்ஸ் 1. இப்போது ரோ பெனால்ட்டியை கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் காலம் பெனால்ட்டி. இப்போ காலம் பெனால்ட்டியில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் 2 வேல்யூஸ் எடுத்து அதோட டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணோம். பட் ஒவ்வொரு காலம்லையும் நமக்கு 2 வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை சப்ட்ராக்ட் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸ் இங்கே போட்டாவே போதும். 5க்கும் 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1. அதே போல் 5க்கும் 8க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 3. தென் 7க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 4. அதே போல் 4th காலமில் 6 and 4 இதோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போது பெனால்ட்டி வேல்யூஸை கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த பெனால்ட்டி வேல்யூஸில் ஹையஸ்ட் வேல்யூ எதுவோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த 4ஐ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 4க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த காலமை சூஸ் பண்ணணும். இப்போ இந்த காலமில் லீஸ்ட் வேல்யூ எதுவோ அதுலேருந்து நம்ம அலோகேஷன் கொடுத்துக்கணும். இப்போ இந்த காலமில் லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 தான். இப்போது இந்த 3க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் எது மினிமமோ அதை உள்ளே அலோகேட் பண்ணிக்குவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 20 இருக்குது, இங்கே 30 இருக்குது, மினிமம் வேல்யூ 20. ஸோ அந்த 20ஐ உள்ளார அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே 30 வேல்யூஸ் இருந்தது, அதில் 20 அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இந்த இடத்துல 10 வேல்யூஸ் இருக்கும். இங்கே 20 வேல்யூஸ் இருந்தது, அதை உள்ளார அலோகேட் பண்ணிட்டோம். ஸோ டேரெக்டாக இங்கே 0 ஆகிடும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிமாண்ட் 0 ஆகிடுச்சு இல்லையா? ஸோ கரஸ்பாண்டிங் காலம் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போது கேன்சல் ஆனது போக மீதி இருக்கிற வேல்யூஸ்க்கு அகைன் ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ மீதி இருக்க டேபிளேஷன் வேல்யூஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ இந்த நியூ டேபிளில் சப்ளை வேல்யூஸ் இங்கே ரிமைனிங் என்ன இருக்கோ அந்த சப்ளை வேல்யூஸ் எழுதிடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, இங்கே 50 இருக்குது. ஸோ சப்ளை வேல்யூஸ் 10, இங்கே 50. அதே போல் டிமாண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 30 இருக்குது, இங்கே 20, இங்கே 10 இருக்குது. ஸோ 30, 20, 10. இப்போது இந்த நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த டேபிளேஷனுக்கு ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் அப்ளை பண்ணுவோம். அப்போது ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் அப்ளை பண்ணுறதுக்கு ரோ அண்ட் காலம்ஸ்க்கு பெனால்ட்டி வேல்யூஸ் வேணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ பெனால்ட்டி எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் லீஸ்ட் 2 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 5 and 6, அதோட டிஃப்ரென்ஸ் 1. அதே போல் செகண்ட் ரோவில் லீஸ்ட் 2 வேல்யூஸ் 4 and 5, அதோட டிஃப்ரென்ஸும் 1. இப்போது ரோ பெனால்ட்டி கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போது காலம் பெனால்ட்டி. இப்போது ஃபர்ஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா 4 and 5 இருக்குது, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 1. அதே போல் செகண்ட் காலமில் 5 and 8, அதோட டிஃப்ரென்ஸ் 3. அண்ட் தென் 4 and 6, இதோட டிஃப்ரென்ஸ் 2. இப்போது பெனால்ட்டி வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போது இந்த பெனால்ட்டி வேல்யூலேயே ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு பாருங்கள். இங்கே 3 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த 3ஐ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற காலமை சூஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த காலமில் லீஸ்ட் வேல்யூ எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கணும். இந்த காலமில் லீஸ்ட் வேல்யூ 5. ஸோ இந்த 5ஐ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 5க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டு வேல்யூவில் மினிமம் வேல்யூவை உள்ளார அலோகேட் பண்ணுவோம். இப்போ இங்கே 50 இருக்குது, இங்கே 20 இருக்குது.
மினிமம் வேல்யூ 20. ஸோ அதை உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே 20 வேல்யூஸ் இருந்தது, அந்த 20 அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே 0 ஆகிடும். இங்கே 50 வேல்யூஸ் இருந்தது, அதில் 20 வேல்யூஸ் அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இந்த இடத்துல 30 இருக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் 0 ஆகிடுச்சு இல்லையா? ஸோ கரஸ்பாண்டிங் காலம் கேன்சல் ஆகிடும். இப்போது கேன்சல் ஆனது போக ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்க்கு மறுபடியும் நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீதி இருக்க வேல்யூஸ்க்கு மறுபடியும் ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த நியூ டேபிளில் சப்ளை அண்ட் டிமாண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இங்கே ரிமைனிங் சப்ளை பார்த்தீங்கன்னா இங்கே 10 இருக்குது, இங்கே 30 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 10, இங்கே 30. அதே போல் இங்கே ரிமைனிங் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 30 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 30, இங்கே 10. இப்போது ஃபார்ம் பண்ண இந்த நியூ டேபிளுக்கு அகைன் பெனால்ட்டி வேல்யூஸ் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ பெனால்ட்டி. இப்போது இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா 5 and 6 மட்டும் தான் இருக்குது. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் தென் இங்கே ரெண்டுமே சேம் வேல்யூஸ் இருக்குது. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0. இப்போ ரோ பெனால்ட்டி கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது காலம் பெனால்ட்டி. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா 5 and 4 இருக்குது. இதோடைய டிஃப்ரென்ஸ் 1. இங்கே பார்த்தீங்கன்னா 6 and 4 இருக்குது. இதோட டிஃப்ரென்ஸ் 2. இப்போது இந்த பெனால்ட்டி வேல்யூஸில் ஹையஸ்ட் வேல்யூங்கிறது 2 தான். ஸோ இதை நான் 2வை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற காலமை சூஸ் பண்ணிவிட்டு அதில் லீஸ்ட் வேல்யூ எதுவோ அங்கே அலோகேஷன் கொடுக்கணும். இப்போ இந்த காலமில் லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. ஸோ நான் அந்த 4ரை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் எது மினிமமோ அதை உள்ளே அலோகேட் பண்ணிடணும். இங்கே 30 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 10, அதை உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே 30 வேல்யூஸ் இருந்தது, அதில் 10 வேல்யூஸ் அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இங்கே 20 வேல்யூஸ் இருக்கும். இங்கே 10 வேல்யூஸ் இருந்தது, அதில் 10ஐயுமே உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம். அப்போது இங்கே 0 ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் நமக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க இந்த காலம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இப்போது ரிமைனிங் இருக்கிற இந்த வேல்யூஸ்க்கு அகைன் ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ மீதி இருக்கிற வேல்யூஸ்க்கு அகைன் ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த நியூ டேபிளில் சப்ளை அண்ட் டிமாண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இங்கே ரிமைனிங் சப்ளை பார்த்தீங்கன்னா இங்கே 10 இருக்குது, இந்த இடத்துல 20 இருக்குது. ஸோ 10, 20. இப்போது டிமாண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 30 மட்டும்தான் இருக்குது, இது 0 ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் வேல்யூஸ் 30. இப்போது சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க இந்த டேபிளேஷன் வேல்யூஸ்க்கு மறுபடியும் வேம் மெத்தடை அப்ளை பண்ணும்போது பெனால்ட்டி வேல்யூஸ் கால்குலேட் பண்ணணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுக்கு பெனால்ட்டி வேல்யூ கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ இங்கே டேஷ் போட்டுக்கலாம். அதே போல் இங்கேயும் பெனால்ட்டி வேல்யூ கால்குலேட் பண்ண முடியாது, இதுலேயும் டேஷ். இப்போது ரோ பெனால்ட்டி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியல, ஸோ அதை விட்டுடலாம். அடுத்தது காலம் பெனால்ட்டி. இப்போது இந்த ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா ஒரே காலம் தான் இருக்குது. இந்த காலமில் 5 and 4 இருக்குது. அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1. இப்போது பெனால்ட்டி வேல்யூவில் ஹையஸ்ட் வேல்யூ தான் எப்பவுமே சூஸ் பண்ணுவோம். பட் இங்கே ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த காலமை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காலமில் லீஸ்ட் வேல்யூ எதுவோ அந்த இடத்துல அலோகேஷன் கொடுக்கணும். இந்த லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை வேல்யூ 20 அண்ட் டிமாண்ட் 30. மினிமம் வேல்யூ 20 தான். ஸோ அந்த 20ஐ உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே 20 வேல்யூஸ் இருந்தது, அந்த 20 அலோகேஷன் பண்ணிட்டோம். அப்போது இங்கே 0 ஆகிடும். இங்கே ரிமைனிங் நமக்கு 10 கிடைக்கும். இப்போது இந்த சப்ளை 0 ஆனதுனால அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோ வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ரோவை கேன்சல் பண்ணிடலாம். இப்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் நமக்கு ரிமைனிங் வருது. இந்த மாதிரி ஃபைனலாக ஒரு காலம் மட்டும் நமக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் ரிமைனிங் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க சப்ளை அண்ட் டிமாண்ட் நமக்கு சேமாக இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ப்ராப்ளமை நம்ம கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது ரெண்டுமே சேமாக இருக்கனால ஒரு வேல்யூ அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 10 அலோகேஷன் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே ரிமைனிங் 0 ஆகிடும், இங்கேயும் ரிமைனிங் 0 ஆகிடும். ஸோ கரஸ்பாண்டிங் ரோவும் கேன்சல் ஆகிடும், கரஸ்பாண்டிங் காலமும் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக எல்லா ரோவும் கேன்சல் ஆகிடுச்சு, அதே போல் எல்லா காலமும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது அலோகேஷன் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் காமனாக ஒரு டேபிளில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அலோகேட் ஆன வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரே டேபிளில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே அலோகேட்டாக இருக்க செல்ஸ் இருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணி டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூலை எழுதணும். அதாவது
ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போயிருக்கு அப்படின்றத டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூலை நம்ம எழுதணும். தேர்ஃபோர் போக்குவரத்து விவரம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு செல் பார்த்தீங்கன்னா அலோகேட் ஆயிருக்கு. ஸோ அதோடைய அட்ரஸ் O1 D1. ஸோ O1லேருந்து D1க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. அதே போல் ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் செல் அலோகேட் ஆயிருக்கு. அப்போது O1லேருந்து D3க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. O1 to D3. அதே போல் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு செல், அப்போது அதோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் O2 to D1. O2 to D1. அதே போல் O2லேருந்து D2க்கு, O2 to D2. தென் இங்கே செகண்ட் ரோவில் ஃபோர்த்து செல்லும் நமக்கு அலோகேட் ஆயிருக்கு. அப்போது O2லேருந்து D4க்கு. ஸோ O2 to D4. இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவில் செகண்ட் செல் அலோகேட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ O3லேருந்து D2 டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகுது. O3லேருந்து D2க்கு. ஸோ இங்கே இருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூல் போக்குவரத்து விபரத்தை எழுதிட்டோம். இப்போது அலோகேட்டாக இருக்க வேல்யூஸை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்த போக்குவரத்து செலவு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் நமக்கு கிடச்சிரும். தேர்ஃபோர் மொத்த போக்குவரத்து செலவு இஸ் ஈக்குவல் டு 10 into 5, 20 into 3, 20 into 4, 20 into 5, 10 into 4, 10 into 2. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம். இப்போது இதை மல்டிப்ளை பண்ணோம். 10 5s are 50, 23s are 60, 24s are 80, 25s are 100, 10 4s are 40, 22s are 40. So 50 plus 60 110, 110 plus 80 190, 190 plus 100 290, 290 plus 40 330, 330 plus 40 370. So டோட்டல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 370 அப்படின்னு கிடைக்குது. தேர்ஃபோர் மொத்த போக்குவரத்து செலவு இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 370, which means the total transportation cost is equal to rupees 370. This is the answer. That's all. வடமேற்கு மூலை முறையை பயன்படுத்தி பின்வரும் போக்குவரத்து கணக்கின் ஆரம்ப அடிப்படை சாத்தியமான தீர்வை காண்க. Determine basic feasible solution to the following transportation problem using northwest corner rule. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமுடைய சொல்யூஷனை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு மெத்தட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதாவது சமநிலையில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். சமநிலை செக் பண்ணுறதுக்கு சப்ளையுடைய டோட்டல் வேல்யூவும் டிமாண்டுடைய டோட்டல் வேல்யூவும் நமக்கு ஈக்குவலாக வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ளையுடைய டோட்டல் வேல்யூவை கேல்குலேட் பண்ணலாம். 4 plus 8 12, 12 plus 9 21. இப்போ இதே போல் டிமாண்ட் வேல்யூ 3 plus 3 6, 6 plus 4 10, 10 plus 5 15, 15 plus 6 21. ஸோ டிமாண்டோடைய டோட்டல் வேல்யூவும் 21 அப்படி வந்துருச்சு. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டோடைய டோட்டல் வேல்யூவும் நமக்கு 21 ஈக்குவலாக கிடைச்சதுனால கொடுத்துருக்க இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஒரு பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், அதாவது சமநிலையில் உள்ள போக்குவரத்து கணக்கு. ஸோ ஃபர்தராக இங்கே சொல்லியிருக்க மெத்தடை இந்த ப்ராப்ளமில் அப்ளை பண்ணிவிட்டு தேவையான ஆன்சரை கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்கள். தேர்ஃபோர் த கிவன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டு. இந்த கண்டிஷன் எழுதுனதுக்கப்புறம் கொடுத்துருக்க கொஷின் இருக்க டேபிளேஷன் வேல்யூஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டேபிளேஷன் வேல்யூக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ணணும். NWC இந்த மெத்தடை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த டேபிளேஷனில் நார்த் வெஸ்ட் கார்னரில் எந்த வேல்யூ இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர்னு பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு செல் தான் எப்போவுமே நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செல்லை சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த ரெண்டு வேல்யூவில் எது மினிமமோ அதை உள்ளே அலோகேட் பண்ணுவோம். இப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 3 தான். ஸோ இந்த இடத்துல 3 அலோகேட் பண்ணிக்கலாம். இங்கே 3 வேல்யூஸ் இருந்தது, அந்த 3 வேல்யூஸை உள்ளே அலோகேட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இங்கே 0 இருக்கும். இங்கே 4 வேல்யூஸ் இருந்தது, அதில் 3 உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இங்கே 1 இருக்கும். இப்போது இங்கே டிமாண்ட் வேல்யூ 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் காலம் ஃபுல்லாகவே நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலம் நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது ரிமைனிங் இருக்கிற டேபிளேஷன் வேல்யூஸ்க்கு அகைன் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ணணும். இப்போது இந்த ரிமைனிங் டேபிளேஷனில் நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்க வேல்யூ பார்த்திங்கன்னா 11.
ஸோ இந்த 11 சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோ அண்ட் காலமில் சப்ளை அண்ட் டிமாண்டை பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. மினிமம் வேல்யூ 1. ஸோ அந்த 1 உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இங்கே 1 வேல்யூ இருந்தது, அந்த 1 வேல்யூ இங்கே உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம். அப்போது இங்கே 0 ஆகிடும். இங்கே 3 வேல்யூஸ் இருந்தது, அதில் 1 அலோகேட் பண்ணியாச்சு. அப்போது இங்கே ரிமைனிங் 2 இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை 0 ஆகிடுச்சு. ஸோ கரஸ்பாண்டிங் ரோ ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இப்போ இதே போல் ரிமைனிங் இருக்க வேல்யூஸ்க்கு மறுபடியும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்ளை பண்ணுவோம். இப்போது இந்த டேபிளேஷனில் நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த 4 தான். ஸோ இந்த 4 சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 4க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் மினிமம் வேல்யூ உள்ளே அலோகேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 2 அலோகேட் பண்ணியாச்சு. அப்போ இங்கே 0 ஆகிடும். இந்த இடத்துல ரிமைனிங் 6 இருக்கும். இப்போது டிமாண்ட் 0 ஆனதுனால நமக்கு கரஸ்பாண்டிங் காலம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இப்போது ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்க்கு மறுபடியும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்ளை பண்ணோம்னா நார்த் வெஸ்ட் கார்னர் இருக்க வேல்யூ 7. இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை 6, டிமாண்ட் 4. மினிமம் வேல்யூ இங்கே 4 தான். ஸோ அந்த 4 உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே சப்ளையில் பார்த்தீங்கன்னா 6 வேல்யூஸ் இருந்தது, அதில் 4 வேல்யூஸ் அலோகேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து ரிமைனிங் 2 இருக்கும். இங்கே ரிமைனிங் 0 ஆகிடும். இப்போ நமக்கு இந்த காலம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். பிகாஸ் டிமாண்ட் இந்த இடத்துல 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வேல்யூ ரிமைனிங் இருக்கிற இந்த டேபிளேஷனுக்கு மறுபடியும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்ளை பண்ணுறோம்னா நார்த் வெஸ்ட் கார்னருக்கு வேல்யூ 2 தான். ஸோ இந்த 2வை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. மினிமம் வேல்யூ 2 தான். ஸோ அந்த 2வை இந்த இடத்துல அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 0 ஆகிடும். இங்கே ரிமைனிங் நமக்கு 3 கிடைக்கும். இப்போ சப்ளை 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் ரோ ஃபுல்லாகவே நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போது ரிமைனிங் இருக்க வேல்யூஸ்க்கு மறுபடியும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்ளை பண்ணோம்னா நார்த் வெஸ்ட் கார்னரில் 8 இருக்குது. ஸோ இந்த 8ஐ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் சப்ளை பார்த்திங்கன்னா 9 இருக்குது, டிமாண்ட் 3 இருக்குது. மினிமம் வேல்யூ 3 தான். அந்த 3ஐ உள்ளார அலோகேட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடம் வந்து 0 ஆகிடும். இந்த இடத்துல 9 வேல்யூஸ் இருந்தது, 3 வேல்யூஸ் அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே வந்து ரிமைனிங் 6 இருக்கும். இப்போ இங்கே டிமாண்ட் 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் காலம் ஃபுல்லாகவே நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல் மட்டும் இன்னும் கேன்சல் ஆகாமல் இருக்குது. அதோடைய சப்ளை பார்த்திங்கன்னா 6 இருக்குது, டிமாண்டும் 6 வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராப்ளமை ஆல்மோஸ்ட் நம்ம கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிகிட்டே வரோம். இப்போது சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால சேம் வேல்யூ ஒரு வேல்யூ நம்ம இந்த இடத்துல அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இந்த இடத்துல 0 வந்துடும், இங்கேயும் ரிமைனிங் 0 ஆகிடும். ஸோ கரஸ்பாண்டிங் காலமும் கேன்சல் ஆகிடும், கரஸ்பாண்டிங் ரோவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டேபிளேஷனில் இருக்கிற ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிற வரைக்கும் அந்த மெத்தடை ப்ரொசீட் பண்ணிகிட்டே வருவோம். இப்போது இந்த ப்ராப்ளமில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆனதுனால அலோகேட் ஆகிருக்க செல்ஸை யூஸ் பண்ணி டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூலை எழுதிடணும், அதாவது போக்குவரத்து விபரத்தை எழுதணும். தேர்ஃபோர் போக்குவரத்து விபரம். இப்போ உங்கள் ஃபஸ்ட்டு செல் பார்த்தீங்கன்னா அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இதோடைய ஷெடியூல் பார்த்தீங்கன்னா P2A. அதே போல் ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் செல்லும் அலோகேட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இதோடைய ஷெடியூல் பார்த்தீங்கன்னா P2B. தென் செகண்ட் ரோவில் செகண்ட் செல் அலோகேட் ஆகிருக்கு, அதோடைய ஷெடியூல் Q2B. ஸோ Q2B, then Q2C and then Q2D. நெக்ஸ்ட் தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த்து செல் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ R2D and then ஃபோர்த் இதே இந்த தேர்ட் ரோவில் ஃபிஃப்த்து செல் நமக்கு அலோகேட் ஆகிருக்கு. ஸோ R2E. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த போக்குவரத்து விவரம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூலை மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போது அலோகேட் ஆகிருக்க செல்ஸில் இருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணிவிட்டு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணிடலாம். தேர்ஃபோர் மொத்த போக்குவரத்து செலவு இஸ் ஈக்குவல் டு 3 2s are 6 ப்ளஸ் 1 11s are 11 ப்ளஸ் 2 4s are 8 ப்ளஸ் 4 7s are 28 ப்ளஸ் 2 2s are 4 ப்ளஸ் 3 8s are 24 ப்ளஸ் 6 12s are 72. ஸோ இப்போ இந்த எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக
153 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மொத்த போக்குவரத்து செலவு total transportation cost is equal to rupees 153. This is the answer. That's all. கொடுக்கப்பட்ட போக்குவரத்து கணக்கின் ஆரம்ப அடிப்படை தீர்வை கீழ்க்கண்ட முறைகளில் காண்க. Find the initial basic feasible solution of the following transportation problem using subdivision 1 northwest corner rule, subdivision 2 least cost method, subdivision 3 Vogel's approximation method. வடமேற்கு முறை மூலம் தீர்வு காண்க. இரண்டாவது மீச்சிறு செலவு முறை, மூன்றாவது ஓகலின் தோராய் முறை. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதை இந்த 3 மெத்தட்ஸ்லையும் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த மெத்தட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அது பேலன்ஸ்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதாவது சப்ளையுடைய டோட்டல் வேல்யூவும் டிமாண்டோடைய டோட்டல் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ளையுடைய டோட்டல் வேல்யூ பாருங்கள். 7 + 2 9, 9 + 1 10, 0 பேலன்ஸ் 1, 1 + 1 2, 2 + 1 3. ஸோ நமக்கு 30 அப்படின்னு கிடைச்சிரும். டிமாண்டோடைய டோட்டல் வேல்யூ பாருங்கள். 10 + 10 + 10 30. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் நமக்கு இங்கே ஈக்குவலாக இருக்கு இல்லையா? ஸோ கொடுத்துருக்க இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஒரு பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், அதாவது சமநிலையில் உள்ள ஒரு போக்குவரத்து கணக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால இங்கே சொல்லியிருக்க மெத்தடில் எந்த மெத்தடில் வேணாலும் நம்ம ஆன்சரை ப்ரொசீட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 பாருங்கள். வடமேற்கு முறையின் மூலம் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுடைய சொல்யூஷனை பார்க்கலாம். ஸோ இதோடைய சொல்யூஷன் பாருங்கள். Therefore, the given transportation problem is balanced. இந்த கண்டிஷன் எழுதுனதுக்கப்புறம் சப்டிவிஷன் 1 எடுத்துக்கலாம். சப்டிவிஷன் 1ல் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டேபிளேஷனை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டேபிளேஷனில் நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்க வேல்யூவை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த டேபிளேஷனில் நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த 1 தான். ஸோ இந்த 1 ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 1க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் எது மினிமமோ அதை உள்ள அலோகேட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7 இருக்குது, இங்கே 10 இருக்குது. மினிமம் வேல்யூ 7. ஸோ இந்த 7 உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே 10 வேல்யூஸ் இருந்தது, அதில் 7 வேல்யூஸ் அலோகேட் பண்ணியாச்சு. அப்போது ரிமைனிங் இங்கே 3 வேல்யூஸ் இருக்கும். இங்கே இருந்ததே 7 வேல்யூஸ் தான், அதில் 7 வேல்யூஸையும் அலோகேட் பண்ணிட்டோம். அப்போது இங்கே ரிமைனிங் 0 இருக்கும். இப்போது சப்ளை 0 ஆனதுனால இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோ ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். அகைன் ரிமைனிங் இருக்கிற இந்த டேபிளேஷன் வேல்யூக்கு மறுபடியும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ணணும். நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸோ இந்த 0வை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 0வுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் எது மினிமமோ அதை உள்ளே அலோகேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 12 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இந்த 3 வேல்யூஸை உள்ளர அலோகேட் பண்ணிடலாம். இங்கே 3 வேல்யூஸ் இருந்தது, அந்த வேல்யூஸை உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம். அப்போது இங்கே 0 ஆகிடும். இங்கே 12 வேல்யூஸ் இருந்தது, அதில் 3 வேல்யூஸை அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இங்கே 9 வேல்யூஸ் இருக்கும். இப்போது இந்த இடத்துல டிமாண்ட் 0 ஆனதுனால இந்த காலம் ஃபுல்லாகவே நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போது அகைன் இருக்கிற இந்த டேபிளேஷன் வேல்யூஸ்க்கு மறுபடியும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ணலாம். அகைன் நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ இந்த 4ஐ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோ அண்ட் காலமில் சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்க்கணும். இங்கே 9 இருக்குது, இங்கே 10 இருக்குது. மினிமம் வேல்யூ 9. ஸோ 9 உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே 9 வேல்யூஸ் இருந்தது, அதை உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம். அப்போது இங்கே ரிமைனிங் 0 ஆகிடும். இங்கே ரிமைனிங் 1 கிடைக்கும். இப்போது சப்ளை 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் ரோ ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். அகைன் ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்க்கு நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ணோம்னா நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற வேல்யூ 1. ஸோ இந்த 1ஐ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் இதில் வந்து மினிமம் வேல்யூ பார்க்கணும். இங்கே 11 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 1. இப்போது இங்கே 1 வேல்யூஸ் இருந்தது, அந்த 1 வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிட்டோம். அப்போது இங்கே ரிமைனிங் 0 ஆகிடும். இங்கே ரிமைனிங் 10 வேல்யூஸ் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் 0 ஆகிடுச்சு இல்லையா? ஸோ கரஸ்பாண்டிங் காலம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இப்போது ஃபைனலாக ஒரே ஒரு செல்லு மட்டும் நமக்கு கேன்சல் ஆகாமல் இருக்குது. இப்போது இந்த செல்லுடைய சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்துருச்சு. 10, இங்கேயும் 10 இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம இது வரைக்கும் கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த 10 வேல்யூஸை உள்ளார அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 0 ஆகிடும், இங்கேயும் ரிமைனிங் 0 ஆகிடும். அப்போது கரஸ்பாண்டிங் ரோவும் கேன்சல் ஆகிடும், கரஸ்பாண்டிங் காலமும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா இருக்கிற ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிற வரைக்கும் அதை நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ரோவும் கேன்சல் ஆகிடுச்சு, எல்லா காலமும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அலோகேட் ஆகிற வேல்யூஸை யூஸ் பண்ணி டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல், அதாவது போக்குவரத்து விபரத்தை எழுதணும். தேர்ஃபோர் போக்குவரத்து விபரம் இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல் அலோகேட் ஆகிருக்கு.
ஸோ அதோடைய செல் அட்ரஸ் இங்கே A இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ ஃப்ரம் A to 1, which means from A to first place. And then second row first cell allocate ஆயிருக்கு, அதோடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா B to first place. So from B to first place. And then இங்கே second row second cell allocate ஆயிருக்கு, so B to second place. So B to second place. And then third row பார்த்தீங்கன்னா second cell allocate ஆயிருக்கு, அப்போ C to second place, C to second place, also C to third place. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போக்குவரத்து விபரத்தை குறிச்சாச்சு. இப்போது அலோகேட்டாக இருக்க செல்ஸில் இருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணிவிட்டு மொத்த போக்குவரத்து செலவை கால்குலேட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொத்த போக்குவரத்து செலவு கிடச்சிரும். தேர்ஃபோர் மொத்த போக்குவரத்து செலவு இஸ் ஈக்குவல் டு 7 into 1 ப்ளஸ் 3 into 0 ப்ளஸ் 9 into 4 ப்ளஸ் 1 into 1 ப்ளஸ் 10 into 5. ஸோ அது இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 7 1s are 7, 3 0s are 0, 9 4s are 36, 1 1s are 1, 10 5s are 50. இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 50 ப்ளஸ் 36 86, 86 ப்ளஸ் 1 87, 87 ப்ளஸ் 7 94. ஸோ மொத்த போக்குவரத்து செலவு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ₹94. திஸ் இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல். 11 சப்டிவிஷன் 2. அடுத்து இதே கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா இதே சேம் ப்ராப்ளம்க்கு மீச்சிறு செலவு முறை லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மீச்சிறு செலவு முறை லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த டேபிளேஷனை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு சப்டிவிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, LCM மெத்தட். ஓகே, இப்போது இந்த ப்ராப்ளமுக்கு லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க இந்த டேபிளேஷன் வேல்யூஸில் இருக்கிற லீஸ்ட் வேல்யூவை சூஸ் பண்ணணும். இப்போ இந்த டேபிள்லேயே இருக்கிற லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸோ அந்த லீஸ்ட் வேல்யூவை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆஸ் யூஷுவல் அந்த வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்டை உள்ளே அலோகேட் பண்ணுவோம். சப்ளையில் பார்த்தீங்கன்னா 12 இருக்குது, டிமாண்டில் 10 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 10 தான். ஸோ அந்த வேல்யூவை உள்ளே அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே 10 வேல்யூஸ் இருந்தது, அந்த வேல்யூவை உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இங்கே 0 ஆகிடும். இங்கே 12 வேல்யூஸ் இருந்தது, அதில் 10 வேல்யூஸ் அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இங்கே 2 வேல்யூஸ் இருக்கும். இப்போது இங்கே டிமாண்ட் 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் காலம் ஃபுல்லாகவே நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போது இந்த டேபிளேஷனில் கேன்சல் ஆனது போக ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்க்கு மறுபடியும் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அப்ளை பண்ணுவோம். இப்போது இந்த வேல்யூஸ்லேயே லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ அந்த வேல்யூவை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் மினிமம் வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணுவோம். இங்கே 11 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 10, அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடம் நமக்கு 0 ஆகிடும், இங்கே ரிமைனிங் 1 இருக்கும். இப்போது டிமாண்ட் 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் காலம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இப்போது அகைன் ரிமைனிங் இருக்கிற இந்த வேல்யூஸ்க்கு மறுபடியும் லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை அப்ளை பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 6 to 5 இருக்குது, இதில் லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த வேல்யூவை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டு வேல்யூவில் எது மினிமமோ அதை உள்ள அலோகேட் பண்ணிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 2, அதை இந்த இடத்துல அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே 0 ஆகிடும், இங்கே ரிமைனிங் 8 வேல்யூஸ் இருக்கும். இப்போது இங்கே சப்ளை 0 ஆனதுனால இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோ ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இப்போது கேன்சல் ஆனது போக மீதி இருக்க வேல்யூஸ்க்கு அகைன் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அப்ளை பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இதில் லீஸ்ட் வேல்யூ 5. ஸோ இந்த 5 சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்டில் மினிமம் வேல்யூவை உள்ளே அலோகேட் பண்ணணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 1 தான், அதை உள்ளே அலோகேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல 0 ஆகிடும், இங்கே 8ல் 1 உள்ள அலோகேட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் 7 இருக்கும். இப்போ சப்ளை 0 ஆனதுனால இந்த கரஸ்பாண்டிங் ரோ ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இப்போது இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கேன்சல் ஆகாமல் இருக்குது. அதோடைய சப்ளை பார்த்தீங்கன்னா 7, டிமாண்டும் 7 இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம ஆல்மோஸ்ட் கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிகிட்டே வரோம். இப்போது சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால அந்த வேல்யூவை உள்ளர அலோகேட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடமும் 0 ஆகிடும், டிமாண்டும் 0 ஆகிடும். இப்போது கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது இந்த டேபிளேஷனை பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது இங்கே அலோகேட்டாக இருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூலை எழுதிடலாம். தேர்ஃபோர் போக்குவரத்து விபரம்
இப்போது இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் லாஸ்ட் செல் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரம் ஏ டு தேர்ட் பிளேஸ்க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. ஸோ ஏ டு தேர்ட் பிளேஸ். அதே போல் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ பி டு ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆல்சோ தேர்ட் செல்லும் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ பி டு தேர்ட் பிளேஸ். அடுத்தது தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் செல் அலோகேட் ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ தேர்ட் செல்லும் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ சி டு செகண்ட் பிளேஸ், ஆல்சோ சி டு தேர்ட் பிளேஸ். இப்போது போக்குவரத்து விபரத்தை எழுதிட்டோம். அலோகேட் ஆகிருக்க செல்ஸில் இருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணிவிட்டு மொத்த போக்குவரத்து செலவை கேல்குலேட் பண்ணிடலாம். தேர்ஃபோர் மொத்த போக்குவரத்து செலவு இஸ் ஈக்குவல் டு 7 into 6 plus 10 into 0 plus 2 into 2 plus 10 into 1 into plus 1 into 5. ஓகே, இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 7 6 are 42, 10 zeros are 0, 2 2s are 4, 10 1s are 10, 1 5s are 5. So 42 plus 4 46, 46 plus 10 56, 56 plus 5 61. Therefore மொத்த போக்குவரத்து செலவு total transportation cost is equal to rupees 61. This is the answer. That's all. Number 11 subdivision 3. இப்போது இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா இதே சேம் ப்ராப்ளம்க்கு ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடை யூஸ் பண்ண சொல்லி சப்டிவிஷன் 3ல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடை எப்படி இதில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத இதோடைய சொல்யூஷனில் பார்க்கலாம். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த டேபிளேஷன் வேல்யூஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது சப்டிவிஷன் 3ல் பார்த்தீங்கன்னா ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடை அப்ளை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடை இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ரோவுக்கும் காலமுக்கும் பெனால்ட்டி வேல்யூஸை கால்குலேட் பண்ணணும். அதாவது நிறை வித்தியாசம் நிரல் வித்தியாசத்தை கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ பெனால்ட்டி கால்குலேட் பண்ணிடலாம். இப்போது ரோ பெனால்ட்டி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ரோலையும் இருக்கக்கூடிய லீஸ்ட் 2 வேல்யூஸோடைய டிஃப்ரென்ஸை தான் நம்ம ரோ பெனால்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மிக குறைந்த 2 மதிப்புகளுடைய வித்தியாசம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் 2 வேல்யூஸ் 1 and 2, அதோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1. அதே போல் செகண்ட் ரோவில் லீஸ்ட் 2 வேல்யூஸ் 0 and 2, அதோடைய டிஃப்ரென்ஸ் 2. அதே போல் தேர்ட் ரோவில் லீஸ்ட் 2 வேல்யூஸ் 1 and 3, அதோடைய டிஃப்ரென்ஸ் 2. இப்போ ரோ பெனால்ட்டியை கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது காலம் பெனால்ட்டி, அதாவது நிரல் வித்தியாசம். இப்போ ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் 2 வேல்யூஸ் 0 and 1, அதோடைய டிஃப்ரென்ஸ் 1. அதே போல் செகண்ட் காலமில் லீஸ்ட் 2 வேல்யூஸ் 1 and 2, அதோடைய டிஃப்ரென்ஸ் 1. அண்ட் தென் தேர்ட் காலமில் லீஸ்ட் 2 வேல்யூஸ் 2 and 5, அதோடைய டிஃப்ரென்ஸ் 3. இப்போது பெனால்ட்டி வேல்யூஸை கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த பெனால்ட்டி வேல்யூஸில் எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 தான் ஹையஸ்ட் வேல்யூ, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற காலம் வேல்யூவை நம்ம பார்க்கணும். அதை இந்த காலம் 3 நம்ம பார்க்கணும். பிகாஸ் இந்த ஹையஸ்ட் பெனால்ட்டிக்கு நேராக இந்த காலம் தான் இருக்குது. இப்போது இந்த காலமில் லீஸ்ட் வேல்யூ எதுவோ அதை சூஸ் பண்ணணும். இப்போ இந்த காலமில் லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 தான். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம செலக்ட் பண்ண வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் இதை நம்ம உள்ளே அலோகேட் பண்ணுவோம். ரெண்டில் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 12 10, மினிமம் வேல்யூ 10. ஸோ 10 உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இப்போ இங்கே 12 இருந்துச்சு, அதில் 10 வேல்யூஸ் அலோகேட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இங்கே 2 வேல்யூஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 இருந்தது, அந்த 10 வேல்யூஸ் அலோகேட் பண்ணிட்டோம். அப்போது இங்கே 0 ஆகிடும். இப்போது இங்கே டிமாண்ட் ஃபுல்லாகவே 0 ஆனதுனால இந்த கரஸ்பாண்டிங் காலம் கேன்சல் ஆகிடும். அகைன் ரிமைனிங் இருக்கிற இந்த டேபிளேஷன் வேல்யூஸை யூஸ் பண்ணி மறுபடியும் ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப்புக்கு மறுபடியும் பெனால்ட்டி வேல்யூவை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்க்கு மறுபடியும் ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேபிள், அதாவது இங்கே ரிமைனிங் இருந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த நியூ டேபிளுக்கான சப்ளை பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 11 இருக்குது. ஸோ 7 2 11. அதே போல் டிமாண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 இருக்குது, இதுலேயும் ஒரு 10 இருக்குது. அந்த வேல்யூஸை இந்த இடத்துல அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு மறுபடியும் ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ரோஸ் அண்ட் காலம்ஸ்க்கும் பெனால்ட்டி வேல்யூவை கால்குலேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரோ பெனால்ட்டியை கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் தான் இருக்குது. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1. அதே போல் செகண்ட் ரோவில் 0 and 4 இருக்குது, இதோட டிஃப்ரென்ஸ் 4. தேர்ட் ரோவில் 3 and 1 இருக்குது, இதோட டிஃப்ரென்ஸ் 2. ரோ பெனால்ட்டியை கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் காலம் பெனால்ட்டி, அதாவது
நிரல் வித்தியாசம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் டூ வேல்யூஸ் 0 and 1 அதோடைய டிஃப்ரென்ஸ் 1. செகண்ட் காலமில் லீஸ்ட் டூ வேல்யூஸ் 1 and 2 அதோடைய டிஃப்ரென்ஸ் 1. ஓகே, இப்போ கேல்குலேட் பண்ண இந்த பெனால்ட்டி வேல்யூஸ்லேயே ஹையஸ்ட் வேல்யூ 4. ஸோ இந்த 4 சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோவை பார்க்கணும். இப்போது இந்த ரோவை நம்ம சூஸ் பண்ணும்போது இந்த ரோவில் இருக்கக்கூடிய லீஸ்ட் வேல்யூ எதுவோ அதை தான் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரோவில் லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, அதை நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இந்த வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்டில் ரெண்டில் எது மினிமமோ அதை உள்ளே அலோகேட் பண்ணணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ 2 வந்து மினிமம் வேல்யூ, அதை உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். அப்போது இந்த இடம் 0 ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 10ல் 2 அலோகேட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் 8 வேல்யூஸ் இருக்கும். இப்போ இங்கே சப்ளை 0 ஆனதுனால இந்த ரோ ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இப்போ அகைன் ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்க்கு மறுபடியும் ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போது ப்ரீவியஸ் டேபிளில் ரிமைனிங் இருந்த சப்ளை வேல்யூஸ் பாருங்கள். இங்கே 7 இருக்குது, இங்கே 11 இருக்குது. ஸோ 7 and 11. அதே போல் டிமாண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 8, இங்கே 10. இப்போது இந்த தேர்ட் ஸ்டெப்பில் மறுபடியும் வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடை அப்ளை பண்ணணும்னா பெனால்ட்டி வேல்யூஸை கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ பெனால்ட்டி. இப்போது ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 1 and 2 இருக்குது, அதோடைய டிஃப்ரென்ஸ் 1. அதே போல் செகண்ட் ரோவில் 3 and 1 இருக்குது, இதோட டிஃப்ரென்ஸ் 2. ரோ பெனால்ட்டி கேல்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது காலம் பெனால்ட்டி, அதாவது நிரல் வித்தியாசம். இப்போ ஃபர்ஸ்ட் காலமில் 1 and 3 இருக்குது, அதோடைய டிஃப்ரென்ஸ் 2. இப்போ செகண்ட் காலமில் 2 and 1 இருக்குது, இதோடைய டிஃப்ரென்ஸ் 1. இப்போது இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ்க்கு பெனால்ட்டி வேல்யூஸை கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு பெனால்ட்டி வேல்யூலையும், அதாவது இங்கே இருக்க பெனால்ட்டி வேல்யூஸில் எது ஹையஸ்ட்டோ அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போது இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே ஹையஸ்ட் வேல்யூ 2 டைம்ஸ் வந்திருக்கு. இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கேயும் ஒரு 2 இருக்குது. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ இது மாதிரி 2 வேல்யூ ஒரே டைம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ரெண்டில் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போது இந்த 2வையும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த 2வையும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த 2வை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற காலமை பார்க்கணும். சப்போஸ் இந்த 2வை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ரோவில் இருக்கக்கூடிய பெனால்ட்டி வேல்யூஸ் இருக்கிற இந்த 2வை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரோவை தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நான் இந்த 2வை சூஸ் பண்ணதுனால இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற காலமை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த காலமில் இருக்கக்கூடிய லீஸ்ட் வேல்யூ பார்க்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்டில் இங்கே அலோகேஷன் கொடுக்கணும். சப்ளை பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்குது, டிமாண்டில் 8 இருக்குது. மினிமம் வேல்யூ 7 தான். ஸோ அந்த 7ஐ இந்த இடத்துல அலோகேஷன் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 7 வேல்யூஸ் இருந்தது, அதை உள்ளே அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இங்கே 0 ஆகிடும். இங்கே 8 வேல்யூஸ் இருந்தது, அதில் 7 வேல்யூஸை அலோகேட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இந்த இடத்துல 1 இருக்கும். இப்போது சப்ளை 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் ரோ ஃபுல்லாகவே நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போது இந்த டேபிளேஷனில் மீதி இருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணி அகைன் ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ப்ரீவியஸ் டேபிள் இருந்து சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸை இங்கே காப்பி பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளையில் 11 இருக்குது. ஸோ இங்கே 11 போட்டுக்கலாம். இங்கே டிமாண்டில் பார்த்தீங்கன்னா 1 and 10 இருக்குது. ஸோ இங்கே 1, இந்த இடத்துல 10. இப்போது அகைன் இந்த இடத்துல வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடை யூஸ் பண்ணணும். அதுக்காக ரோ பெனால்ட்டி அண்ட் காலம் பெனால்ட்டியை நம்ம கேல்குலேட் பண்ணணும். இப்போது ரோவில் பார்த்தீங்கன்னா 3 and 1 இருக்குது, இதோட டிஃப்ரென்ஸ் 2. பட் காலமில் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி கேல்குலேட் பண்ண முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு காலம்லையும் ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்குது. ஸோ காலம் பெனால்ட்டியில் டேஷ் போட்டுருங்க. பிகாஸ் இதை நம்ம கேல்குலேட் பண்ண முடியாது. இப்போது பெனால்ட்டி வேல்யூவில் எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். பட் இங்கே இருக்கிறதே ஒரே ஒரு வேல்யூ தான், அந்த ஒரு வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ணியே ஆகணும். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோவை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோவில் லீஸ்ட் வேல்யூ எதுவோ அதை சூஸ் பண்ணணும். இந்த ரோவில் லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் இதில் இருக்கக்கூடிய லீஸ்ட் வேல்யூ, அதாவது மினிமம் வேல்யூவை உள்ளே அலோகேட் பண்ணணும். இங்கே 11 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 10, அதை இங்கே அலோகேட் பண்ணிடலாம். இங்கே மீதி 0 ஆகிடும். இந்த இடத்துல ரிமைனிங் நமக்கு 1 கிடைக்கும். இப்போது இந்த இடத்துல டிமாண்ட் 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் காலத்தை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் நமக்கு இன்னும் கேன்சல் ஆகாமல் இருக்குது. அதோடைய கரஸ்பாண்டிங் சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் கடைசி செல் கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடி அதோடைய சப்ளையும் டிமாண்டும் நமக்கு சேம் வேல்யூஸாக இருந்தது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை நம்ம கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போது சப்ளைலையும் 1 இருக்குது, டிமாண்ட்லேயும் 1 இருக்குது. அந்த வேல்யூவை உள்ளார அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 0 ஆகிடும். அதே போல் டிமாண்டும் 0 ஆகிடும்.
அப்போது கரஸ்பாண்டிங் ரோவும் கேன்சல் ஆகிடும், கரஸ்பாண்டிங் காலமும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா ரோவும் கேன்சல் ஆகிடுச்சு, எல்லா காலமும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் கேன்சல் ஆனதுக்கப்புறம் அலோகேட் ஆகிருக்க இந்த செல்ஸில் இருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணி டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு செப்பரேட் டேபிள்ஸில் இருக்கக்கூடிய அலோகேஷன் வேல்யூஸை ஒரே டேபிளில் காமனாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ டேபிளில் பார்த்தீங்கன்னா அலோகேட் ஆன செல்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல ஒன்றா கம்பைன் பண்ணிட்டோம். இப்போது இதை யூஸ் பண்ணி டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூலை நம்ம மென்ஷன் பண்ணிடணும். தேர்ஃபோர் போக்குவரத்து விவரம். இப்போது இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ அதோடைய ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் A to first place. ஸோ A to first place. தென் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ B to first place. B to first place. ஆல்சோ இந்த செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ B to third place. தென் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு செல் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ C to first place. ஆல்சோ செகண்ட் செல்லும் அலோகேட் ஆகிருக்கு இல்லையா, அப்போது C to second place. இப்போது போக்குவரத்து விவரம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூலை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போது அலோகேட் ஆகிருக்க செல்ஸ் இருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணிவிட்டு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். தேர்ஃபோர் மொத்த போக்குவரத்து செலவு இஸ் ஈக்குவல் டு 7 into 1, 2 into 0, 10 into 2, 1 into 3, 10 into 1 இந்த மாதிரி ஃபஸ்ட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். 7 1s are 7 ப்ளஸ் 2 0s are 0 ப்ளஸ் 10 2s are 20 ப்ளஸ் 1 3s are 3 ப்ளஸ் 10 1s are 10. இப்போது இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 ப்ளஸ் 20 30, 30 ப்ளஸ் 3 33, 33 ப்ளஸ் 7 40. Therefore, மொத்த போக்குவரத்து செலவு total transportation cost is equal to ₹40. This is the answer. That's all. வடமேற்கு மூலை முறையை பயன்படுத்தி பின்வரும் போக்குவரத்து கணக்கின் ஆரம்ப அடிப்படை சாத்தியமான தீர்வை காண்க. Obtain an initial basic feasible solution to the following transportation problem by northwest corner rule. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்துடைய சொல்யூஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை யூஸ் பண்ணுங்க, அதாவது வடமேற்கு மூலை முறையை பயன்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஷினில் எந்த ஒரு மெத்தடை மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாலும் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஃபஸ்ட் பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடை நம்ம இதில் அப்ளை பண்ணவே முடியும். ஸோ பேலன்ஸிங்கை செக் பண்ணுறதுக்கு இந்த சப்ளையுடைய டோட்டல் வேல்யூவும் டிமாண்டுடைய டோட்டல் வேல்யூவும் நமக்கு ஈக்குவலாக வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ளையுடைய டோட்டல் வேல்யூ பாருங்கள், 250 ப்ளஸ் 300 550, 550 ப்ளஸ் 400 இஸ் ஈக்குவல் டு 950. ஸோ சப்ளையோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 950 வந்திருக்கு. இப்போது இதே போல் டிமாண்டோடைய டோட்டல் வேல்யூ 200 ப்ளஸ் 225 425, 425 ப்ளஸ் 275 இஸ் ஈக்குவல் டு 700, 700 ப்ளஸ் 250 இஸ் ஈக்குவல் டு 950. ஸோ சப்ளையோட டோட்டல் வேல்யூவும் டிமாண்டோட டோட்டல் வேல்யூ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 950 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் ஒரு பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், அதாவது சமநிலையில் உள்ள போக்குவரத்து கணக்கு. ஸோ இப்போ எப்பவும் போல் இந்த கொஷினில் கொடுத்துருக்க இந்த மெத்தடை இந்த ப்ராப்ளமில் அப்ளை பண்ணி ஆன்சரை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்கள். therefore the given transportation problem is balanced. இப்போது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமுக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ணும். ஸோ கொடுத்துருக்க இந்த டேபிளேஷன் வேல்யூஸில் நார்த் வெஸ்ட் கார்னர் இருக்க வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற வேல்யூ 11. ஸோ இந்த வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் எது மினிமமாக இருக்குதோ அந்த வேல்யூவை இங்கே அலோகேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை 250, இந்த இடத்துல 200 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 200, அதை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 200 அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடம் நமக்கு 0 ஆகிடும். இங்கே 250ல் 200 வேல்யூஸ் அலோகேட் ஆகிடுச்சு. அப்போது ரிமைனிங் இந்த இடத்துல 50 வேல்யூஸ் இருக்கும். இப்போது இந்த இடத்துல டிமாண்ட் வேல்யூ 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் காலம் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போது அகைன் ரிமைனிங் இருக்கிற இந்த டேபிளேஷன் வேல்யூஸ்க்கு மறுபடியும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த டேபிளேஷனில் நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 13. ஸோ இந்த 13 சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 13க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் எது மினிமமாக இருக்குதோ அதை உள்ளர அலோகேட் பண்ணிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 50 வேல்யூஸ் இருக்குது, இங்கே 225 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 50 தான் இங்கே மினிமம், அந்த வேல்யூவை உள்ளர அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 0 ஆகிடும்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 225 இருந்தது, அதில் 50 வேல்யூஸை உள்ளே அலோகேட் பண்ணியாச்சு. அப்போது ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 175 வேல்யூஸ் இருக்கும். இப்போது இங்கே சப்ளை ஃபுல்லாகவே 0 ஆனதுனால இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோ ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். தென் அகைன் ரிமைனிங் இருக்கிற இந்த டேபிளேஷன் வேல்யூஸ்க்கு மறுபடியும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ணுவோம். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 18. ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 18க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 300 இருக்குது, இங்கே 175 இருக்குது. மினிமம் வேல்யூவை உள்ளே அலோகேட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 175 தான் மினிமம் வேல்யூ. ஸோ 175 அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 0 ஆகிடும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 300 வேல்யூஸ் இருந்தது, அதில் 175 வேல்யூஸை உள்ளார அலோகேட் பண்ணிட்டோம். அப்போது ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 125 வேல்யூஸ் இருக்கும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிமாண்ட் 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் காலம் நமக்கு கேன்சல் ஆகிடும். அகைன் ஒரு சில வேல்யூஸ் நமக்கு ரிமைனிங் கிடச்சிருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ்க்கு மறுபடியும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ணுவோம். இப்போது நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 14. அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டிங் சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த ரெண்டு வேல்யூவில் எது மினிமமாக இருக்குதோ அதை உள்ளார அலோகேட் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 125 இருக்குது, இங்கே 275 இருக்குது. மினிமம் வேல்யூ 125. ஸோ அதை இங்கே அலோகேட் பண்ணிடலாம். அப்போது ரிமைனிங் இங்கே 0 ஆகிடும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 275 இருந்தது, அதில் 125 வேல்யூஸை நம்ம அப்போது ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 150 வேல்யூஸ் இங்கே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை ஃபுல்லாகவே 0 ஆகிடுச்சு இல்லையா, அப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோ ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். அகைன் ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்க்கு மறுபடியும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்ளை பண்ணும்போது நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்க வேல்யூ 13. ஸோ இந்த 13 சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் எது மினிமமோ அதை உள்ளார அலோகேட் பண்ணிடணும். இங்கே சப்ளை 400, டிமாண்ட் 150. ஸோ மினிமம் வேல்யூ 150, அதை உள்ளார அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 0 ஆகிடும். இந்த இடத்துல 400 இருந்தது, அதில் 150 வேல்யூஸ் உள்ளார அலோகேட் பண்ணியாச்சு. அப்போது ரிமைனிங் 250 வேல்யூஸ் இருக்கும். இப்போது இந்த இடத்துல டிமாண்ட் 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் காலம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 10 அப்படின்ற இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நமக்கு கேன்சல் ஆகாமல் ரிமைனிங் வந்துருச்சு. ஸோ எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபைனலாக ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் கேன்சல் ஆகாமல் இருக்கும்போது அதோடைய சப்ளையும் டிமாண்டும் நமக்கு சேமாக இருந்தது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை நம்ம கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை 250 இருக்குது, டிமாண்டும் 215 வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராப்ளமை 99% நம்ம கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிட்டு வரோம். இப்போது இங்கே இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் மினிமம் வேல்யூ உள்ளார அலோகேட் பண்ணுவோம். பட் ரெண்டுமே சேம் வேல்யூ தானே, அப்போ டேரெக்டாகவே இந்த 250 உள்ளார அலோகேட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த இடத்துல ரிமைனிங் 0 ஆகிடும், இங்கேயும் ரிமைனிங் 0 ஆகிடும். ஸோ சப்ளை 0 ஆகிடுச்சு, டிமாண்டும் 0 ஆகிடுச்சு. அப்போது கரஸ்பாண்டிங் ரோவும் கேன்சல் ஆகிடும், கரஸ்பாண்டிங் காலமும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது இந்த டேபிளேஷனில் இருக்கிற எல்லா ரோவும் கேன்சல் ஆகிடுச்சு, அதே போல் எல்லா காலமும் கேன்சல். இப்போது ரோஸ் அண்ட் காலம்ஸ் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் அலோகேட் ஆகிருக்க செல்ஸை யூஸ் பண்ணி டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூலை மென்ஷன் பண்ணணும், அதாவது போக்குவரத்து விபரத்தை குறிப்பிடணும். தேர்ஃபோர் போக்குவரத்து விபரம். இப்போது இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல் அலோகேட் ஆகிருக்கு, அதோடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஏ, இங்கே டி இருக்குது. ஸோ ஃப்ரம் ஏ டு டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகுது. அதே போல் செகண்ட் செல்லும் இந்த இடத்துல அலோகேட் ஆகிருக்கு. ஸோ ஏ டு இ. தென் செகண்ட் ரோவில் செகண்ட் செல் அலோகேட் ஆகிருக்கு, அதே போல் தேர்ட் செல்லும் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் ரோவுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பி டு இ அண்ட் பி டு எஃப். ஸோ பி டு இக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அதே போல் பி டு எஃப்க்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. தென் ஃபைனலாக இருக்கிற இந்த தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா சியிலிருந்து எஃப்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ சி டு எஃப் அண்ட் தென் சி டு டி, சாரி சி டு சி. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஜி வரணும். ஸோ சி டு ஜி. ஸோ போக்குவரத்து விபரத்தை நம்ம இந்த இடத்துல குறிச்சிட்டோம். இப்போது அலோகேட்டாக இருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணி டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணிடலாம். தேர்ஃபோர் மொத்த போக்குவரத்து செலவு இஸ் ஈக்குவல் டு 200 × 11 ப்ளஸ் 50 × 13 ப்ளஸ் 175 × 18 ப்ளஸ் 125 × 14 ப்ளஸ் 150 × 13 ப்ளஸ் 250 × 10. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 200 × 11 இஸ் ஈக்குவல் டு 2200 ப்ளஸ் 50 × 13 is equal to 650 plus
175 into 18 is equal to 3150 plus 125 into 14 is equal to 1750 plus 150 into 13 is equal to 1950 plus 250 into 10 is equal to 2500. இப்போ மல்டிப்ளை பண்ண இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஸோ 2200 plus 650 plus 3150 plus 1750 plus 1950 plus 2500 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 12200 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மொத்த போக்குவரத்து செலவு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு rupees 12,200. This is the answer. That's all.